सीतापते राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்கிறேன்னா, இந்த ராமாயணம் பாராயணம் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய இச்சையை நிறைவேற்றக்கூடியது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மைதான். ஆனால் அதை விட பெரிய பலன் என்னென்னா, இச்சையை போக்கக்கூடியது. நமக்குள்ளே இருக்கிற இச்சையை போக்கக்கூடியது. நமக்குள்ளே இருக்கிற இச்சையை ஆசைகளை போக்கக்கூடியது ராமாயணம். நான் அடியன் பாராயணம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது இதுதான். இச்சையை நிறைவேற்றுவதுன்றது இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது ஓகே. ஆனால் அதை விட பெரிய பலன் என்னென்னா, ராமருடைய பிரீதிக்காக நம்ம ராமாயணம் பாராயணம் பண்ணால் நமக்குள்ளே கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற ஆசைகளை, அந்த இச்சையை போக்கக்கூடியது ராமாயணம். சத்தியமான விஷயம். இதில் பொய்யே கிடையாது. நான் கண்டு அனுபவித்து ப்ராக்டிக்கலாக அனுபவித்த விஷயத்த சொல்கிறேன். நான் பாராயணம் பண்ணி எத்தனை பாராயணம் பண்ணி எனக்கு ஆரம்பத்துலேயே இந்த ராமாயணம் பாராயணம்னா ரொம்ப பிடிக்கும். ராமாயணம் பாராயணமே ஒரு தபஸ். ஆனால் இந்த ராமாயணம் பாராயணமே தபஸாக இருக்கும் பொழுது, இந்த தபஸ் நமக்குள்ளே சேர சேர என்னன்னா, அந்த தெய்வீகமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் சொல்கிற டாபிக் நல்லா புரிஞ்சுங்க. தெய்வீகமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ எனக்கு என்னென்னா, ராமாயணம் பாராயணம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னா, இஸ்கான் இந்த குருஷீட பரம்பரில் வரக்கூடிய இஸ்கானுடைய வழியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ அதில் ஏன்னா தெய்வீகமான விஷயம் இல்லையா, அது தெய்வீகமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் நம்ம ராமாயணத்தை விட்டுட்டு இப்போ நான் இஸ்கான் வழியில் போனோம்னா அது கண்டிப்பாக என்னை பாதிக்கும். என்ன பாதிக்குன்னா, என் தபசு ராமாயண பாராயணத்தை நான் கம்மியாயிடும். அப்படி தான் எனக்கு என்னாச்சு, இந்த இஸ்கானுடைய வழியில் அதில் நல்லா, அதாவது என்னென்னா, குருஷீட பரம்பரை ரொம்ப வசதி, ரொம்ப சூப்பர். அதான் சொல்கிறேனே. ஆனால் எத்தனையோ நாள் அந்த இஸ்கான் புஸ்தகத்தில் எத்தனையோ நாள் வீட்டில் இருக்குதே, அன்றைக்கி எனக்கு அந்த ஆசை வரலையேன்னா, அன்றைக்கி தபஸ் இல்லை. அந்த குருஷீட பரம்பரையில் போய் அதை தெரிஞ்சுக்கின்னு அந்த வழியில் போகணுன்ற அந்த ஆர்வம் ஏன் வரலன்னா, அந்தளவுக்கு தபஸ் இல்லை. ஆனால் ராமாயணம் பாராயணம் பண்ண அந்த தபஸ் கூட நம்மளுக்கு அந்த தெய்வீக உணர்வு, நமக்கு அந்த பகவானுடைய உணர்வு, அந்த ராமருடைய உணர்வு நமக்குள்ளே வர 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 அது அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஸ்கிரிப்சர்ஸ், தெய்வீகமான நூல்கள் மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் திசை திரும்பி போயிட்டு கூடாது. இப்போ பாகவதம் படிக்கிறோம், குருஷீட பரம்பரையில் வர அந்த பாகவதம் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. இப்போ பிரபுபாதா இருந்தால் அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே உண்டாகுது. அப்படியேப்பட்ட ஒரு பாகவத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அதே மாதிரி அந்த இப்போது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்து மேலே ஒரு பக்தி வருது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ரொம்ப வசதி.
இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ராமாயணம் மட்டும் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாவே எனக்கு எல்லாமே கிடைக்கும். ராமாயணம் மட்டும் பாராயணம் பண்ணியிருந்தாவே. ஆனால் நம்ம அப்படி நம்ம செய்ய விடாதே. நமக்கு என்ன பண்ணணும்னா மாயை உடனே அந்த வழியில் போகலாமா. இப்போ இஸ்கான் வழி நல்ல வழி, ரொம்ப சூப்பரான வழி. ஆனால் ஒன்றை தான் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இஸ்கான் வழியில் போகிறது ரொம்ப சூப்பர். இப்போ இஸ்கான் விஷயம்னா இப்போ நம்ம படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆர்வம் அதிகமாக இருக்குது. எப்படி இந்த ஆர்வம் வந்தது? ஏன் இத்தனை நாள் வரல? இந்த ராமாயணம் படிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை கொஞ்ச நாளுக்கு நடுவில் கேப் விட்டமே. ஏற்கனவே இஸ்கான் விஷயத்தை படிச்சிருந்தா நடுவில் கேப் விட்டமே. அப்போலாம் ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் வரல? இப்போ மட்டும் வருதுண்ணா. இப்போ நீ ராமாயணம் படிச்சுன்னு இருக்க. ராமாயணம் பாராயணமே தபஸு. அப்போ அந்த தபஸு நமக்குள்ளே இருக்க அந்த தெய்வீக உணர்வு நமக்குள்ளே எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாகவதத்தில் இஸ்கான் பாகவதம் என்ன தெய்வீகமான குருஷிட பரம்பரையில் எப்படி வருதோ அதை அப்படியே தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை நமக்குள்ளே உண்டாகுது. நல்ல விஷயந்தான். நான் என்னென்னு சொல்கிறேன்னா, இப்போ இஸ்கான் நல்லது தானே. இஸ்கான் பாகவதம் படித்தா ஒரு குருஷிட பரம்பரையில் படிக்கிற பகவத்கீதை படித்தா ரொம்ப நல்லது தானே. டைவர்ட் ஆகிடுமே. இப்போ ராமாயணத்தை என்ன ஆச்சுன்னா, ராமாயணம் 9 நாளில் முடிக்க வேண்டியது 15 நாள் ஆகுது. எது நாளாவது? 15 நாள் ஆகுது. அப்போ இதனுடைய அந்த ஆர்வத்தில் ஒரே விஷயத்தில் போகும்பொழுது நீ எப்போ இன்னொரு விஷயத்தில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதோ, இப்போது இஸ்கான் புக்ஸ்லேயோ வேறு எதுலேயோ நம்ம இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அதில் உனக்கு டைவெர்ட் ஆகும்பொழுது இதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு குறையும். எதனுடைய இன்ட்ரெஸ்ட் குறையும்? ராமாயணம் பாராயணத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிட்ட போது அப்போ என்ன இருந்ததுன்னா, எனக்கு ஏதோ ஒரு சாக்கு, இப்போ வாய் புண்ணு இருந்தது, வயிற்று புண்ணு இருந்தது, அதனால் என்னால் படிக்க முடியல. உண்மைதான். ஆனாலும் வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுன்றது ஒரு சாக்கு. ஆக மொத்தம் படிக்கணும்னு நினச்சா படிச்சிருக்கலாம். அந்த வாய்ப்புண்ணோட வயிற்று புண்ணாடியே படித்தேன். மறுபடியும் தொடர்ந்து அந்த வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு எங்கே போச்சுன்னே தெரியலையே. அந்த வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணோட தொடர்ந்து மேலே படிக்கும்பொழுது அந்த வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த நோயை அதுவே போக்கிடும். இப்போ ராமாயண பாராயணத்துக்கு ஏதாவது அபராதம் வந்தால் அதுவே அது போக்கிடும். நீ என்னென்னா வேறு ஒரு மார்க்கம் வசதி தான் எல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ்கான் வசதி, குருஷிட பரம்பரை சூப்பர், ரொம்ப சூப்பர், நான் எல்லாம் வசதி தான். ஆனால் ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன்னா நீ அதில் டைவெர்ட் ஆகக்கூடாது. அந்த ராமாயண பாராயணம் முடிகிற வரைக்கும் வேறு எதுலையுமே டைவெர்ட் ஆகக்கூடாது. அது மட்டும்தான் நம்மளுக்கு வச்சுக்கிடும். அப்போது அது என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ளே இருக்கிற இச்சைகளை எல்லாம், ஆசைகளை எல்லாம் போக்கி விடுகிறது. ஆனால் அப்போ ஏன் இந்த இஸ்கான் புக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். தெய்வீகமான சத்சங்கத்தில் மூலமாக கிடைக்கிற அந்த பகவத் விஷயமான இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக வரும். அது வந்தால் தான் நீ பண்ணுறது, நீ ராமாயணம் சரியாக படிக்கிறேன்னு அர்த்தம். நீ கரெக்டாக தபஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். தபஸ் பண்ணுறதுக்கு அடையாளம் தான் இப்போ நல்ல பக்தி கிரந்தங்களில் போய் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனால் பௌதிக விஷயமான இச்சைகள் அறவே போயிடும். ஆமாம், பௌதிக விஷயமான இப்போ நம்ம ருச்சியாக சாப்பிட்ணும், பெண்ணாசை, மண்ணாசை போன்ற இச்சைகள் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணாசை, மண்ணாசைன்ற போன்ற இச்சைகள்லாம் அறவே போயிடும். சத்தியமான விஷயம், 100% உண்மை. ராமாயணம் பாராயணத்தினால நம்ம ஆசைகள் நிறைவேறுதுன்றது இருக்கட்டும், குடும்ப விருத்தி, தனதானிய விருத்தி அப்படின்லாம் சொல்லியிருக்கு, ஓகே. ஆனால் அதை விட பெரிய பலன்னா அந்த ஆசையே நமக்குள்ளே முளைவிடாதபடி, கோபமே நம்மளுக்குள்ளே எழும்பாதபடி, அந்த அளவுக்கு அதே சமயத்தில் யாராவது நம்மளை பகைச்சிக்கிட்டா கூட அவங்கள இடத்துல போய் மன்னிப்பு கேட்குற புத்தி. ஒருத்தர் இடத்துல கூட போனேன், இதுக்கு முன்னாடிலாம் இந்த ராமாயணம் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. அவங்க இடத்துல நான் நடுவில் சந்திச்சிருக்கேன். அப்போ நான் மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணமே வரல, எனக்குள்ளே கோபம் தான் இருந்தது. அவங்க இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அவங்களும் டிவோட்டிஸ் தான், அவங்கள ஒரு சின்ன பிரச்சனை, அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி நடுவில் கூட சந்திச்சிருக்கேன், ஆனால் கோபம் தான் இருந்தது. நம்மளை இது போல் ஒரு உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு ஒரு கோபம் இருந்தது. ஆனால் இந்த ராமாயணம் பாராயணம் பண்ண என்னென்னா, அவங்கள பார்த்த உடனே மன்னிப்பு கேட்டுடணும், சாரி கேட்டணும், நம்ம பண்ண தப்பு, அப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது, அவங்கள அவங்க மேலே கோவப்பட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள பார்த்த உடனே நான் போய் 1000 மன்னிப்பு கேட்டேன். ஏன் இந்த புத்தி வருது? அதே சமயத்தில் நம்ம ஃபோனில் மெசேஜாக கூட அதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டேன். இருந்தாலும் அவங்க நேரில் பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டுடணும்.
அப்போ இந்த நல்ல குணங்கள் ஏன் நமக்குள்ளே வருது? இந்த கோபம்லாம் எங்கே போச்சு? இதுக்கு முன்னாடி அவங்க கோபத்தினால தானே அவங்கள ஒரு வார்த்தை நம்ம திரஸ்காரமாக பேசிட்டோம். ஒரு டிவோட்டிஸ் தான் அவங்களும் திரஸ்காரமாக பேசிட்டோம். இப்போ அந்த கோபம் எங்கே போச்சு? நடுவில் கூட ஒரு தடவை சந்தித்தோம். அப்போ அதை நம்ம சாரி கேட்டுக்கலாமே, என்ன தெரியல, சாரி கேட்கணும்னு தோணல. ஆனால் அப்புறமா நம்ம ராமாயணம் படிக்கிறோம் இல்லையா, நம்ம ராமநாமம் சொல்கிறோம் இல்லையா, அது என்ன பண்ண புத்தியை மாற்றிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது பக்த லட்சணமே கிடையாது. நம்ம தப்பு பண்ணுறோமோ அவங்க தப்பு பண்ணுறோமோ, முதல் நீ போய் மன்னிப்பு கேளு, நீ தாழ்ந்து போ. ராமர் இருந்தார், இந்த இடத்துல ராமர் இருந்தார்னா பூர்வ பாஷினகா, அவர்கள் பேசலனா கூட நம்ம போய் முன்னாடி போய் பேசணும். ராமருடைய குணம் அது. பூர்வ பாஷினா அவர்கள் நம்ம கண்டுக்காமல் போனால் கூட இவர் போய் முன்னாடி, ஏன் நம்ம என்ன எப்படி இருக்கீங்க, சௌகமாக நல்லா பேசலாம், அப்படி தான் நான் போய் அப்புறமா தான் அவங்க என்ன எங்களுக்கு பேசலைனா கூட நான் அவங்கள போய் அப்படி தான் முன்னாடி போய் பேசினேன். முன்னாடி போய் பேசி அவங்க இடத்துல போய் மன்னிப்பு கேட்டுக்கணும். அப்புறமா மன்னிப்பு கேட்டுக்கினேன் அந்த டிவோட்டிஸ்கில். அப்புறமா சமாதானம் ஆகிட்டாங்க. எல்லாமே மன்னிக்காதவங்க கிடையாது, எல்லாரும் மன்னிக்கிறவங்க தான். அதுவும் பக்தர்கள் கண்டிப்பாக மன்னிப்பாங்க. அப்படின்னும் போது நம்ம ஏன் இந்த கோபம் வரவே வராதுன்றேன். ராமாயண பாராயணத்துலேயே நம்ம இருந்துட்டோம்னா கோபமே வராதுன்றேன். கோபப்பட்டு அப்புறமா அந்த கோபத்துக்கு கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்கணும். கோபம் இல்லை, இருந்தாலும் ஏன் மன்னிப்பு கேட்கலன்னா நடுவில் ஒரு தடவை சந்தித்தேன். ஆனால் அப்போ கோபம் இல்லை, ஆனாலும் ஒரு பயம் இருந்தது. சரி, நம்ம கொஞ்சம் திரஸ்காரமாக பேசிட்டுமே, அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களா அப்படின்றதுனால நம்ம அதனால் மன்னிப்பு கேட்காம கூட விட்டுட்டு இருப்பேன். அப்படி தான் விட்டேன். ஆனாலும் பயம் இருந்தது. ஆனால் அந்த பயமும் இருக்காது, கோபமும் இருக்காது. நீ அந்த தாழ்ந்து போயிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக. அந்த கொஞ்ச நேரம் கூட, க்ஷண நேரம் கூட அந்த கோபம் நிற்காது நம்ம மனசுக்குள்ள. இது ராமாயண பாராயணத்தெலாம் நான் கண்ட உண்மை, சத்தியமான உண்மை. அப்புறம் போய் அவங்களுக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு, தப்பு தான், சாரி. அப்புறமா அவங்க எங்களை நல்லா பேசினாங்க. அந்த டிவோட்டிஸ் அப்புறமா நல்லா பேசினாங்க, நல்லபடியாக இருக்கிறேன், நல்லபடியாக போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம புத்தியை நல்ல குணத்திலே நம்மளை வச்சுன்னு இருக்கிறது ராமருடைய குணங்கள் தான். இந்த ராமாயண பாராயணம் தான் சத்தியமான விஷயம், இதை மறுக்கவே முடியாது. அதே சமயத்தில் இது நான் ராமாயண பாராயணது நான் கண்ட உண்மை தான் நான் சொல்ல முடியும். இப்போ மற்றதில் இருக்கான்னு கேட்டால் மற்றதில் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. நான் இது மட்டும் சொல்கிறேன், இந்த ராமாயண பாராயணத்தை மட்டும் சொல்கிறேன். ராமாயண பாராயணம் இச்சையை போக்கக்கூடியது. நமக்குள்ளே ஏதாவது பணத்தாசையோ வேறு ஏதாவது ஆசையோ நம்மளுக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் போய்க்கிடும். சத்தியமாக உண்மை. அதே மாதிரி நம்ம யாருன்னா இப்போ நான் சொன்ன டிவோட்டி ஸ்கூலில் கூட கோவப்பட்டோன்னு அந்த கோபம் கூட போயிடும். அப்புறம் அவர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற கோபம் போயிடும், ஆசைகள் போயிடும், கோபம் போகும். நமக்குள்ளே இருக்கிற லோபம், பணத்து மேலே இருக்கிற பேராசை எல்லாமே போயிடும். இதான் ராமாயணத்தில் நான் பாராயணம் பண்ணி கண்ட உண்மை, சத்தியமான உண்மை. என்ன ஒன்றுனா, நம்மளுக்குள்ள நல்ல தபசு, நல்ல தெய்வீக உணர்வு நமக்குள்ளே அந்த ஆத்ம உணர்வு தட்டி எழுப்பப்படுகிறதுனா, ராமருடைய பக்தர், நம்மளாம் கிருஷ்ணனுடைய பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே தூங்கியிருக்கு இல்லையா, அது எழுந்துக்கும். அது எழுந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அதுபோல் தெய்வீகமான விஷயங்களே தேடுவீங்க, தெய்வீகமான விஷயங்களே தேடி ஓடுங்க. அந்த தெய்வீகமாக இருக்கிற அந்த பக்தர்களுடைய போய் சரணாகதி அடைஞ்சிட்டோம். அந்தளவுக்கு ஆர்வம் பிச்சின்னு வரும். அப்படி அப்போ நமக்குள்ளே மந்த புத்தி இருக்காது. அதெல்லாம் மந்த மதையா இதெல்லாம் நமக்குள்ளே, இதெல்லாம் கலியினுடைய தோஷம். இதெல்லாம் இருக்கவே இருக்காது. மந்த மதையா இதெல்லாம் கலியினுடைய தோஷம் போயிடும். அதே மாதிரி பாகவத பாராயணமும் ராமபக்த பாராயணமும் நான் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்துலேயும் செம்ம சந்தோஷமாக இருக்கும் மைண்டு. இன்றைக்கி பாகவதம் முடியும் போது பார்க்கணும், என் மனசில் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். பாகவத பாராயணம் முடியும் போது ஏன்னா நான் சிங்கிள் பர்சன், ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன் மேன் ஆர்மி மாதிரி தனியாக தான் நான் பாராயணம் பண்ணுவேன். அந்த தனியாக பாராயணம் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்டெமினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு கஷ்டமாக இருக்குதே நான் அதில் சொல்லியிருப்பேன். நான் பாராயணம் பண்ணும்போதே எனக்கே நான் புலம்பியிருப்பேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படின்னு கூட புலம்பியிருப்பேன். அது ஆடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்படுவேன். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பாகவதம் முடியும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அதுக்காக எவ்வளோ கஷ்டம் வேணால் படலாங்க. உண்மையிலே அந்த சந்தோஷம் கொடுக்குது பாருங்கள் கடைசியில், அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டம் வேணால் படலாம். எவ்வளோ கஷ்டமான பதங்கள் கூட நான் படிக்கலாம். பாகவதம் அவ்வளோ சுவை, அவ்வளோ நல்லது. ஒரு நல்லது நடக்கும், ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நம்ம பகைக்கிறவங்க கூட பகைக்க மாட்டாங்க. நம்ம கால சலாம் போட்டு போகிறாங்க.
பகைக்கிறவங்க கூட நமக்கெல்லாம் சல்லாம் போட்டு போகிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. பாகவதம் படிக்கும்போது, ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது, ராமாயணம் வந்து எப்படின்னா ரொம்ப சூப்பர். நமக்குள்ள ஒரு சாஃப்டான ஒரு மனப்பான்மை வரும். சரி, சின்ன சின்ன ஜீவராசி, ஒரு பூனை கஷ்டப்பட்டால் கூட அதுக்கு ஏதாவது தயிர், அதாவது பால் ஏதாவது கொடுக்கலாமா? அந்த பூனை கஷ்டப்படுது, அதுக்கு ஏதாவது பால், ஒரு கொட்டாங்குச்சில் வச்சு பால் கொடுத்தோம்னா அது பாட்டு குடிக்க போகுது அப்படின்னு, அது அப்படிலாம் கூட ஒரு உணவு, அதுக்கு ஏதாவது தயிர் சாதம், அது மாதிரி ஏதாவது உணர்வு கொடுத்துருவேன். அது மாதிரி யாருன்னா கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், இது பண்ணணும். அது மாதிரி ஒரு சாஃப்டான உணர்வு, நமக்குள்ள மிருதுவான உணர்வு ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது நமக்கு அப்படியே உண்டாயிடுது. அதே சமயத்தில் ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது என்ன விஷயம்னா, எல்லாமே அனுகூலமாயிடும். எதெல்லாம் ஒன்று வந்து பகைக்கிறாங்களோ எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் நம்மளுக்கு அனுகூலமாகிடுவாங்க. எல்லாமே நம்மளிடத்துல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும்படி செய்து ராமாயணம் எல்லாமே. அதாவது நான் சொல்கிறேன், ஒன்றே சொன்னேன், எல்லாமே நிறைவேறும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், நாங்கள் புருஷார்த்தமும் சித்திக்கும். அதுக்காக நம்ம கூறிய பட்சம் கொடுமான்னா, நம்மளுக்கு என்ன பகவானுக்கு ராமர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். நிம்மதி கொடுப்பார். உனக்கு எது பெரிய லாபமோ அதை முதல்ல கொடுப்பார். மன்னிக்கிற குணத்தை கொடுப்பார். எல்லாரையும் அன்பாக அரவணைச்சு போகிற குணத்தை கொடுப்பார். நமக்குள்ள ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற இச்சையை போக்குவார் ராமன். ஆமாம், ராமாயணம் நம்மளுடைய ஆசைகளை போக்கக்கூடியது. எல்லா ஆசைகளையும் போக்கக்கூடியது. எல்லா ஆசைகளையும், பெண் ஆசை, மண் ஆசை, பொன்னாசை, பணத்தாசை, எல்லா ஆசைகளையும் போக்கக்கூடியது. கோபத்தை அடியோடு போக்கக்கூடியது. மனசில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சாந்தியை கொடுக்கக்கூடியது. சத்தியமான விஷயம் ராமாயணம் பாராயணம். எனக்கு என்னென்னா எல்லாமே நல்லது தான். ஓகே, இஸ்கான் சொன்னது, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னால் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். நான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் 16 மாலை சாண்டிங் பண்ணால் அவங்களுக்கு இருக்கிற உற்சாகம், அவங்களுக்கு வந்து அந்த கள்ளம் கப்படம் இல்லாத மனசு நம்மளுக்குள்ளே உண்டாயிடும். எல்லாரையுமே அனுசரித்து போகிற ஒரு மனசு உண்டாயிடும். ஒரு அந்த மன்னிக்கிற தன்மை வந்துடும். மன்னிக்கிறத மறந்தே போயிடும். அந்தளவுக்கு நமக்கு ஒரு மனப்பான்மை உண்டாகும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தொடர்ந்து ஜெபிச்சோம்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதில் நல்ல தபஸ் சக்தி, நமக்கு சிறந்த தபஸ் இருக்கும். நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அது வந்து ஓகே. ஆனால் எது பண்ணாலும் வசதி தான். ஆனால் ராமாயணம் பாராயணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி. ராமாயணம் பாராயணம் ஏன் எக்ஸ்ட்ராடினரினா, இது படிக்கிறதுக்கும் ரொம்ப லகுவாக இருக்கும். ஸ்லோகங்களும் பதங்களும் ரொம்ப ஈஸியாக நம்ம வாயில் நுழையக்கூடிய பதங்களாக இருக்கும். அப்படியே பிரித்து கொடுத்துருப்பாங்க பதங்கள்லாம், சின்ன சின்ன பதங்களாக பெருசாக இருக்காது. இப்போ பாகவதம் பாராயணம் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் புலம்பி இருக்கிறேன். பாகவத பாராயணம் பண்ணும்போது ரொம்ப புலம்பி இருக்கேன் நான். ஆனால் ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது நான் ஆனந்தமாக அனுபவிச்சிருக்கேன். படிக்கும்போதும் ஆனந்தம், அது பலன் கொடுக்கும்போதும் ஆனந்தம். என்னென்னா, ஒரே விஷயமாக ஈடுபடணும். அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். டைவர்ட் ஆயிடுச்சுன்னா, நீ எந்த சாதனையை கடைபிடிச்சிருந்து அந்த ராமாயண பாராயணம் அதில் லேட் ஆகி போச்சு பாருங்கள். அதில் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஏன்னா இப்போ நான் என்ன ஆச்சுன்னா, இஸ்கான் புக்ஸில் நல்லா தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சு, பாகவதம், ராமாயணம், பாகவதம், பகவத்கீதை, உண்மையை சொல்கிறேன். இதில் என்ன பொய் சொல்கிறதுக்கு, அதாவது என்னென்னா, இஸ்கானை பற்றி புகழ்ந்துட்டு இப்போ என்னடா அப்படி ராமாயணத்தை பற்றி புகழான்னு தப்பாக நினைக்கூடாது. ரெண்டுமே வசதி தான். ஆனால் ஒன்றுத்துலேயே தான் ஈடுபட முடியும். ஒரு மனுஷன் ஒன்றுத்துல தான் ஈடுபட முடியும். ரெண்டுத்துலேயே ரெண்டு பக்கம், நமக்கு 2 கால் இருந்தாலும் 2 வழியில் போக முடியுமா? 2 கால் நமக்கு 2 கால் இருக்குதுப்பா. 2 கால் இருந்தால் 2 வழியில் 2 கால் வச்சு போக முடியுமா? 2 காலம் ஒரு வழியில் தான் போக முடியும், ஒரு பாதையில் தான் போக முடியும். கிழக்கில் போகிறோம் மேற்கில் போக முடியாது, மேற்கில் போகிறோம் கிழக்கில் போக முடியாது, இல்லையா? அப்போது 2 கால் வச்சு நான் இந்த பக்கம் ஒரு காலில் போகிறேன், இந்த காலம் போக முடியுமா? போக முடியாது, கஷ்டம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம ஒரே பாதையில் ராமாயண பாராயணத்திலே போயிடு. அதுவே உனக்கு எல்லா ஸ்ரேயஸும் கொடுக்கும். எல்லா முக்தி வரைக்கும், முக்திக்கு மேலே, அதுக்கு மேலே பக்தியை கொடுத்துரும். சிறந்த பக்தி கொடுக்கும். ராமருக்கே தொண்டு செய், ராமநாமே சொல்லு, பெஸ்ட்டு, சிறந்த தபஸ். இஸ்கானில் கூட இவ்வளோ பக்தி அனுபவிச்சிருப்பாங்க தெரியல. எனக்கு பிரபுபாத பார்க்கும்போது, பிரபுபாத லெக்சர் கேட்கும்போது அவ்வளோ பிச்சின்னு வருது, அவ்வளோ ஆசை வந்தது. இந்த ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது பிரபுபாத லெக்சரில் அவ்வளோ தீவிரமான ஆசை, ஒரு வெறித்தனமான ஆசை வந்தது. அப்படியே வெறித்தனமான இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதை கேட்க அப்போ அமிர்தமாக இருந்தது அந்த வார்த்தைகள்லாம். இப்போ அப்படி தான் இருக்குது, அமிர்தமாக தான் இருக்குது. அந்த வார்த்தைகள்லாம் அமிர்தமான வார்த்தைகள் தான். நமக்குள்ளே அது அமிர்தமாக தெரியணுமே, அந்த உணர்வு நமக்குள்ளே, அந்த தூய உணர்வு நமக்குள்ளே வரணுமே. அந்த தூய உணர்வு வரத்துக்கு தான் ராமாயணம் பாராயணம் தபஸ். அது நாமாச்சாண்டிங் பண்ணாலும் தபஸ் தான். நாமாச்சாண்டிங் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகலாம் தெரில. ஆனால் ராமாயணம் பாராயணம் பண்ணும்போதே உடனே வந்துடும். இந்த 9 நாளில் வருதுன்னு சொல்கிறேன் நான் தான்.
நீங்கள் சாண்டிங் பண்ணி நாமா சொல்லி என்றைக்கு வருதோ அது தெரியாது. ஆனால் அதுவும் வரும், அதுவும் தபஸ் தான். நாமா சொன்னாவே உடனே ஒரு 16 மாலை ஜெபிச்சா உடனே ஒரு புத்துணர்ச்சி, உடம்புல ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்குள்ளே உண்டாகும். அந்த ஒரு மனசில் ஒரு சாந்தி உண்டாயிடும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் உண்டாயிடும் நம்மளுக்குள்ளே. மனசில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் அனுபவிக்கலாம். நீங்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிச்சு பார்த்தா தெரியும். அதெல்லாம் நான் அதை அனுபவித்து சொல்கிறேன். அதே மாதிரி ராமாயணம் பாராயணம் நீங்கள் பாராயணம் பண்ணி எழுந்துக்கும் போது ஒரு கிடைக்கும் பாருங்க, ஒரு ரிலீஃபு, ஒரு சாந்தி. ஆனால் என்ன, நான் சிங்கிள் மேனாக பாராயணம் பண்ணோம், ஒரே ஒருத்தராக பாராயணம் பண்ணோம். ஒரே ஒருத்தராக பாராயணம் பண்ணால் தான் அந்த தபஸ் நமக்கு அதனால் கோர்வையாக வருது இல்லையா. நம்ம எந்த சகத்தையும் விடாமல் அப்படியே பாராயணம் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா, ஒரே ஆளாக பாராயணம் பண்ணுறோம் இல்லையா. அதில் ஒரு தனி சக்தி இருக்குங்க, அது தனி தபஸ் இருக்குங்க. அதுக்கான பலனை பகவான் கொடுக்காம போகவே மாட்டான். பகவான் நம்மளை ஏமாற்றவே மாட்டார். நீ ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன்னா அதுக்கு ஏகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதகம், ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் பெரிய மகாபாதங்களை போக்கக்கூடிய பெரிய பலன் கொடுக்குமா. அப்படிப்பட்ட சதகோடி பரவிஸ்தரம். இது வந்து என்னென்னா, இது வந்து 100 கோடி ஸ்லோகங்கள். அதில் வந்து என்னென்னா, அதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒவ்வொரு அக்ஷரமும், இதில் நம்மளுக்கு கிடைச்சது 24,000 ஸ்லோகம் தான். அதில் ஒவ்வொரு அக்ஷரங்களும் மகாபாதங்களை போக்கக்கூடியது. அதனால் வந்து ராவணா கும்பகர்ணன் பேர் சொன்னால் கூட நம்ம வந்து மகாபாதங்களை போய்க்கிட்டோம், மகாபாவங்களை போய்க்கிட்டோம். அப்படிப்பட்ட பெரிய பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் நான் கண்கூட உணர்ந்தேன். சத்தியமான விஷயம். பசி தாகத்தினால் கூட படிச்சிருக்கேன், வாயில் புண்ணு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் நான் தொடர்ந்து படிக்கும்போது பார்த்தா அந்த வாய் புண்ணும் இல்லை, வயிற்று புண்ணும் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. நல்லா நல்லா பசி எடுத்து நல்லா சாப்பிட்டேன், நல்லா திருப்தியாக இருந்தது. நல்லா தூங்கினேன், நல்லா எழுந்தேன், நல்லா சாப்பிட்டேன், திருப்தியாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. அது என்ன தான் வச்சுருக்காங்களே தெரில அந்த ஸ்லோகத்தில். சத்தியமாக சொல்கிறேன், அது என்ன தான் வச்சுருக்காங்களே தெரில அந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தில். அது என்னவோ பண்ணுதுப்பா. அது நம்ம என்னவோ ஒரு மைண்டு அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி அனுபவித்த துன்பங்கள்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. சத்தியமான விஷயம் அது. துக்கங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது, மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடுது. சரி, இவங்களாம் ஏன் நம்ம பகைச்சோம், இவங்களெல்லாம் நம்ம ஏன் சண்டை போட்டோம், இவங்களெலாம் நம்ம ஏன் பேசாமல் போனோம், ஏன் அப்படின்னு தோணுது. ஏன் சே எல்லாரும் நம்மவர்கள் தான், நம்மை சார்ந்தவர்கள் தான். சரி, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சுவதோஷ பரதோஷ வைத்து மற்றவங்க தோஷத்தை பார்க்கறது முன்னாடி நம்ம தோஷத்தை பார்க்க வைக்கிறது தான் ராமருடைய குணமே சுவதோஷ பரதோஷ வைத்து. ஃபஸ்ட்டு தன்னுடைய தோஷத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம தான் பெரிய குற்றவாளி. ஒரு விரல் மற்றவங்களை காட்டும் போது 3 விரல் நம்மளை காட்டுது இல்லையா. அப்போ ஒரு விரல தான் மற்றவங்களை காட்டுது, 3 விரல் நம்மளை காட்டுது. அப்போ நம்ம தோஷம் தான் பெருசாக இருக்குது. அதை மறைச்சிட்டு மற்றவங்களும் இருக்கிற சிறு தோஷத்தை நம்ம பார்க்குறோம் பற்றியா அப்படின்னு. நான் ஒரு விரல் காட்டுது, இது 3 விரல் காட்டுது. அப்போ அதை விட 3 மடங்கு தோஷம் நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம கையில் குற்றத்தை வச்சு நம்ம மற்றவங்களை குற்றம் பார்க்குறோம்னா 3 மடங்கு குற்றம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு தான் பகவான் வச்சுருக்கான். அது மாதிரி நம்ம கை காட்டும் போதே 3 விரல் நம்மளை காட்டுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ அதை உன்னுடைய குற்றத்தை நீ மன்னிக்கணும்னு சொன்னால் மற்றவங்களுடைய குற்றத்தை மன்னி. நீ சின்ன குற்றத்தை பார்க்குற, உனக்குள்ளே 3 மடங்கு பெரிய குற்றம் இருக்குது அப்படின்ற உணர வைக்குது பாருங்கள். அதான் ராமாயணம். சத்தியமான விஷயம். நமக்குள்ள ஒரு கோபத்தாபத்தை போய்க்கிடும், நமக்குள்ள இச்சைகளை போய்க்கிடும், நமக்குள்ள எல்லா ஆசைகளையும் போய்க்கிடும். மனசில் எந்த கலங்கமும் இருக்காது. அப்படி என்னென்னா தெளிந்த நீர் மாதிரி, ஸ்படிகம் மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மனசு. ராமாயணம் பாராயணமே சிறந்த தபஸ். அதனால தான் முதல் பதமே தபஸ்வாத்தியாய நிரதம், தபஸ்வி வாக்விதாம்பரம், நாரதம் பரிவப்பிரச்ச, வால்மீகர் முனி புங்கவம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலே தபஸை வைக்கிறார். இது பாராயணம் பண்ணுறதே தபஸாம், சுவாத்தியாயம். இது பாராயணம் பண்ணுறது. இதுக்கு மேலே நான் தெளிவாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சத்தியமான விஷயம். நான் பாராயணம் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, அது ஒன்றும் பண்ண வேணாம். புஸ்தகத்தை வச்சுக்கங்க. ராம்நாத் பப்ளிகேஷனில் போட்டிருக்காங்க மூலம். நீங்கள் அர்த்தமே புரிய வேணாம், அர்த்தமே வேண்டான்ற, அர்த்தமே புரியணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அப்படியே அந்த மூலத்தை அப்படியே பாராயணம் பண்ணினே வந்து அந்த பாராயணம் பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ணின்னு வந்தாவே போதுமானது. அது என்ன மாற்றத்தை உண்டாக்குன்றதை நீங்கள் பின்னாடி அனுபவிக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோதான். நீங்கள் அந்த எந்த சங்கல்பம் பண்ணிக்காதீங்க. எதனா சங்கல்பம் இப்போ கூட ராமர் பிரீதிக்காகன்னு பண்ணும்போது இப்போ சொல்கிறேன் நான், எல்லாத்தையும் போகக்கூடியது ராமாயணம். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்க கோப தாபங்கள் எல்லாத்தையும் போகக்கூடியது.
நமக்கு ஒரு ஆசைகள் எல்லாத்தையும் போகக்கூடியது ராமாயணம், சத்தியமான விஷயம். ஆனால் இதுலேருந்து நீ வேற ஒரு விஷயத்துக்கு வந்து வசதி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ இஸ்கான் புக்ஸ் நான் படிக்கிறேன், இஸ்கான் பாகவதம், இஸ்கான் பகவத்கீதை எல்லாம் படிக்கிறேன்னா டைவெர்ட் ஆச்சுன்னா அதற்கு பிறகு உன்னுடைய தபஸ் குறையும். கண்டிப்பாக ராமாயண பாராயணத்தினுடைய தபஸு கண்டிப்பாக குறையும். அது குறையறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ குறையும் போது என்னென்னா மறுபடியும் பௌதிகமான ஆசைகள் நமக்குள்ளே உண்டாகணும். பௌதிகமான ஆசைகள் உண்டாகிறதுக்கு இதுதான் கலிபுருஷன். ஏன்னா ஒரு சாதனையை விட்டு நீ இன்னொரு சாதனையை போகும்பொழுது நடுவில் இந்த கேப்பில் தான் வந்து கலிபுருஷன் உள்ளே நுழைஞ்சிடுவான். உள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுவான்னா கெடுத்துருவான். உங்களுக்குள்ள தவறான ஆசைகள் உண்டாக்கிடுவான், இல்லைன்னா தவறான எரிச்சல், கோபம் இதெல்லாம் உண்டாக்கிடுவான். ஏன்னா யோசித்து பார்த்தா நம்மளுக்கே தெரியும், ஆஹா நம்ம ஒழுங்காக அதை முடித்தோமா, 9 நாளில் முடிக்க வேண்டிய 15 நாள் மேலே ஆகுது, இன்னும் அது ராமாயணத்தை முடிக்காமல் வச்சுன்னு இருக்கியே, நீ அதெல்லாம் அப்புறம் படியும், நீ யார் வேணான்னு சொன்னேன். 9 நாள் நவாக முறையில் ராமாயண பாராயணம் முடிய வேண்டியது, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்? இல்லை அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா இதை விட்டுருவியா? ராமாயணத்தை விட்டு இப்போ நான் அது வசதி தான். நீ அதுவும் இது முடிச்சுட்டு போய் படியும், யார் வேணாம்னு சொன்னது. ஒரு விஷயம் தபஸாக ஒரு விரதமாக எடுத்துக்கொண்டால் அது திருட விரதமாக இருக்கணும். திருட விரதம்னா அது உறுதியாக ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கு விரதம் மற்றது திரும்பியே பார்க்கணும். அது ஈவன் பாகவதமாக இருந்தாலும் சரி, ராமாயணமாக இருந்தாலும் சரி, பாகவதம் மட்டும் படி. அப்போ ராமர் கதை கூட பேசாது, நீ பாகவதம் மட்டும் படி, பாகவத கதையை மட்டும் பேசு. இல்லை பாகவத கதை கூட பேச வேணாம், நீ பாகவத பாராயணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணு. பாராயணத்தை விட்டுறக்கூடாது. இதுதான் கடக்கால். பாராயணமோ நாம சங்கீர்த்தனமும் மூல பாராயணம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கடக்கால். இதுதான் பேஸ்மெண்ட்டு நம்மளை தபஸில் ஸ்ட்ராங் பண்ணுறது. அதுக்கு பிறகு பக்தி வளருது நமக்குள்ளே வந்து. அதுக்கு பிறகு பக்தி வந்து என்னென்னா லௌகிக பக்தியா இல்லை அலௌகிக பக்தியா அது வளருதுன்றது உன்னுடைய தபஸை பொறுத்து இருக்குது. உன் தபஸுனால மனசு பரிசுத்தமாச்சுன்னா அலௌகிக பக்தி, கிருஷ்ண பக்தி, பிரேமை நமக்குள்ளே பிச்சுண்டு வரும். அப்படி ஆனந்தமாக இருக்கும். அதான் மனசு பரிசுத்தமானதுக்கு அடையாளம். எனக்கு அப்படி தான் வருந்தது. ராமாயண பாராயணம் பண்ணும்போது மகாபாத நாசகம்னா உண்மையிலே நமக்குள்ளே இருக்கிற பாதங்களும் நாசமாக இருந்தாலும் மனசு சுத்தமான மனசில் தானே அது பிரகாசிச்சுது. அதே மாதிரி கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ளே பிரகாசிச்சுது. எல்லாமே வரும். தெய்வீக உணர்வு தானே கிருஷ்ண பக்தியோ ராம பக்தியோ. அப்போ அதில் நம்மளுக்கு ஆசை உண்டாயிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை விட்டுட்டு அதில் போனோம்னா மாயை பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்குள்ள பௌதிகமான ஆசைகள் உண்டாகும், பௌதிகமான எரிச்சல், கோபம் எல்லாமே உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை இப்போ இஸ்கான் வழியில் போகிறாங்க, பகவத்கீதை படிக்கிறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, ஓகே அதுலேயே போய்டு. தயவுசெய்து வேறு எதுவும் திரும்பி பார்க்காது. இப்போ நான் ராமாயணம் மூலப்பாராயணம் பண்ணுறேன்னா தயவுசெய்து அதுக்கு வர வேண்டாம். ராமாயணம் அடியேன்னு நானே சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது, நீ அதில் ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் 14 மாலை ஜெபித்தோம், ஓகே. அவருக்கு வந்து பாகவத பாராயணம் பண்ணணுமா, அத்தோட யார் கட்டிக்கணும், அதுவே தபஸ். அந்த ஒரே வழியில் போயிடணும். எதான் நான் சொல்கிறேன், ஒன்றை இப்படி உறுதியாக அப்படின்னு நான் சொன்னதுக்கு அடியன் காரணம் இதுதான் விஷயம். ஆரம்பத்துலேருந்து எனக்கு இதுதான் உண்மை. இது என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது. இது நடைமுறைக்கு ப்ராக்டிக்கலான விஷயம். இதுதான் உண்மை. எல்லார் வாழ்க்கையிலும் இது ப்ராக்டிக்கல், இதுதான் உண்மை. அதான் என்னென்னா ஒன்றை பிடி உறுதியாக பிடி. மற்றதெல்லாம் வசதி இல்லையான்னு கேட்கக்கூடாது. மற்றதெல்லாம் வசதியாக இருந்தாலும் இந்த அதான் சொன்னேன், 2 கால் வச்சுன்னு 2 பாதையில் போக முடியாது. ஒரே விஷயத்தில் தான் ஈடுபட முடியும். அதனால் ராமாயணம் நம்ம இச்சையை போக்கக்கூடியது ராமாயணம் நம்ம கோபத்தை போக்கக்கூடியது ராமாயணம். நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய, இச்சையை நிறைவேற்றக்கூடியது ராமாயணம். சில பேர் சொல்லுவாங்க நம்ம ஆசைகளை நிறைவேற்றணும், இச்சையை போக்கக்கூடியது ராமாயணம். அடியேன் கண்ட உண்மை சத்தியமாக தான். இச்சையை போக்கக்கூடியது ராமாயணம். ஏன்னா படித்து பாருங்கள். ஆனால் வேறு எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ராமாயணம் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவே தபஸ். இது திருட விரதமாக உறுதியாக. இப்போ ஏகாதசி விரதம்னா எப்படி இருக்காங்க, விரதம்னா எப்படி, தானியங்களை சாப்பிடக்கூடாது. ஏகாதசி விரதம் அன்றைக்கி தானியங்களை, அன்னத்தை சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக பழங்களை சாப்பிட்லாம், ஓகேவா? அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணிக்கிறேன். ஆல்டர்னேட்டாக ஒன்று வச்சுருக்காங்க, பழத்தை சாப்பிட்லாம், என்ன சொல்லலாம், பால் சாப்பிட்லாம். என்னது இதெல்லாம் என்னது? அப்போ தண்ணி குடிச்சிக்கலாம், பழங்களை சாப்பிட்லாம், இதெல்லாம் ஆல்டர்னேட். ஆனால் நிர்ஜல ஏகாதசின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? நிர்ஜல ஏகாதசி, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அப்போ பழங்கள்லாம் எப்படி சாப்பிட்லாம்? எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி ஒரு ஏகாதசியில் இருக்கும்பொழுது ஒரு பொருளை கூட தொட மாட்டாங்க.
அப்படி இருப்பாங்க அந்த ஏகாதசி. நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு பேர் அது. அந்த ஜலம் கூட குடிக்காத ஒரு அது போல் ஒரு 12 ஏகாதசி வருது, 12 இல்லை 24 ஏகாதசி வருதா 12 மாதத்தில். சரி ஓகே, அந்த ஏகாதசியில் நிர்ஜல ஏகாதசின்னு ஒரு தடவை வரும். அந்த ஏகாதசி அன்னைக்கு அதான் ஏகாதசி விரதம் இருக்கிறீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க வைஷ்ணவ. கேட்கும்போது அதை ஃபாலோ பண்ணுறோன்னா, அப்படி அது விரதமாக இருக்கிறோன்னா கடைசி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அந்த பாரணை முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அந்த பாரணை என்றைக்கு வருது, அது எப்போ வருதோ அந்த டைம் அந்த முகூர்த்தத்துக்குள்ளே அந்த பாரணை பண்ணிடணும். அந்த பாரணை பண்ணிடணுன்னா ஒரு தண்ணியாவது குடிச்சிடணும், இல்லாட்டி ஏதாவது சாப்பிட்டுடணும் பொருள். அப்போது தண்ணி குடித்தா பாரணை பண்ண மாதிரி ஆகிடும், பாரணை பண்ணாத மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு இதே பாகவதத்தை சொல்லியிருக்கு. அப்போ தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது தான் சுத்தமான விரதம், சுத்தமான ஏகாதசி விரதம். அப்படி இருந்துட்டாங்க சொன்னால் அதுக்கு பெரிய பலன்கள்லாம் சொல்லிக்குது சாஸ்திரங்களில். அப்படிலாம் தண்ணி கூட குடிக்காமல் ஏகாதசி இருக்குமானா இருந்திருக்காங்க மகான். இருந்துட்டால் உனக்கு நல்ல பக்தி பியூரிஃபை உங்களுக்குள்ளே உண்டாகும். அந்த ஏகாதசி நினைக்கி அப்படி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு சுத்த பக்தி உண்டாகும். அது நாம சொல்ல என்னென்னா சில பேரால் இருக்க முடியாது. ஏன்னா சில பேர் சுகர் இருக்கும், வேலைக்கு சாப்பிட்ணும் கரெக்டாக. சில பேருக்கு பிபி சுகர் எப்போல்லாம் இருக்கும். அவங்களாம் ஏதாவது கொஞ்சம் போட்டால் தான், இல்லாட்டி அவங்களுக்கு கேர் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். கேர் ஆகி அப்படியே விழுந்துருவாங்க. அதெல்லாம் பெரிய அப்போ ஹாஸ்பிட்டலில் பெரிய ரொம்ப பணத்தை போய் எண்ணி வைக்கணும், மொழி ஏற்றணும், தேவையா? அதனால் வேணாம். சில பேர் முடியாதவங்களுக்கு அதப்போ அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வேறு ஏதாவது சாப்பிட்லாம். தானியங்களை மட்டும் சாப்பிடக்கூடாது. என்ன வேணால் பால் சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க, எதனா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, தானியங்களை மட்டும் சாப்பிடக்கூடாது ஏகாதசி அன்னைக்கு அப்படின்னு. பின்னப்பட்ட தானியம் சாப்பிட்லான்னு சில பேர் சொல்கிறாங்க. பின்னப்படுத்திய தானியங்களை சாப்பிட்லாம் ஏகாதசி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு சில மாவுலாம் வச்சுருக்காங்க, அந்த மாவுலாம் சாப்பிட்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது பெஸ்ட்டு. அவ்வளோதான். ஆக மொத்தம் பின்னப்படாதோ ஆக மொத்தம் தானியங்களை சாப்பிடக்கூடாது. சரி, பின்னப்படுத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னமோ சரி ஓகே, பின்னப்படுத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சில பேர் வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப வைஷ்ணவர்களுக்கு, பக்தியில் முன்னேற்றம் அடைகிறவங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஏகாதசி விரதம் இருக்கிறது. அப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த வைஷ்ணவர்கள் கடைப்பிடி இந்த ஏகாதசி வைஷ்ணவர் மட்டும் இல்லை, எல்லாருமே சைவரெல்லாம் கூட ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. எல்லாமே பிராமணர்கள் கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க நிறைய பேர். அந்த விரதம்னா எப்படின்னா கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்கள்ல, உறுதியாக இருக்காங்களே. அது மாதிரி தான் இந்த ராமாயணம் பாராயணத்தை விரதமாக எடுத்துக்கொண்டேன்னா அதுக்கப்புறம் நடுவில் வேறு எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. ராமாயணம் படிக்கும்போது நான் அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், கொஞ்ச நேரம் பாகவதம் படிக்கிறேன். பாகவதமே இருந்தாலும் சரி, அது பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப வசதியாகவே இருந்தாலும் சரி, இந்த ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது நடுவில் ஏதாவது வச்சுக்கிட்டோம்னாவே இது மாதிரி இந்த இடையில ஆயிடுச்சு பாருங்கள், 15 நாள் தள்ளிப்பட்டு போயிடுச்சு. வாய்ப்புன்னு வந்தது, அது வந்தது, இது வந்தது. ஏன் வந்தது வாய்ப்புன்னு? ராமாயணத்தை விட்டதுனால கொஞ்சம் அதில் மயங்கிருந்தாலும் வந்தது. கொஞ்சம் பாகவதம் நல்லா இருக்கே, இதை படிக்கலாம், அதை படிக்கலாம், கொஞ்சம் மயங்கின பற்றியா அதில் வந்தது. அது மயங்காமல் நிப்பாட்டுக்கு ஒழுங்காக ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணால் அதான் பெஸ்ட். நீ பண்ணுற ராமாயணம் முடியும் போது தெரியும் அது எப்படியாப்பட்ட பலனை கொடுக்குதுன்னு. சத்தியமான விஷயம். அதனால் எதையுமே ஒன்றைப்படி உறுதியாக படி. இப்போ நான் இஸ்கான் இப்போ பகவத்கீதை படிக்கிறோம், ஓகே, இஸ்கான் புக்ஸ் மட்டும்தான் படிக்கணும். அவங்க வேறு எந்த புக்கும் படிக்கக்கூடாது. ஒரு குருஷீட பரம்பரையில் வரணும்னா வேறு எந்த புஸ்தகத்தை சரி அது கொஞ்சம் போய் எட்டி பார்க்கலாம், அதில் என்ன இருக்குது. அங்கே தான் என்ன ஆகுனா, சரி இதில் என்னென்னா ஒரு அந்த உபன்யாசம்லாம் கேட்கும்போது அதில் ரைமிங்காக சொல்கிறாங்களே, நல்லா இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னு டக்குன்னு தோணும். சில பேர் உபன்யாசம் கேட்டால் எப்படின்னா, சில பேர் உபன்யாசம் பார்த்தா அப்படின்னா வெறும் கதையாக சுருக்கமாக சொல்லுவாங்க, அப்படி என்னென்னா ரைமிங்காக சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும் அந்த கதையை பார்த்தா. அது கேட்கும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். அப்படின்னா இஸ்கானில் என்னென்னா படிப்படியாக சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அது நம்மளுக்கு என்னென்னா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீ எப்போ இன்னொரு விஷயத்தை எட்டி பார்க்கணும்னு தோணுச்சோ, வேறு விஷயத்தில் அது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்குன்னு தோணுச்சோ, அப்புறமா நீ இஸ்கான் விஷயத்துலேயும் ஸ்திரமாக இருக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. இஸ்கான் விஷயத்தில் நல்லா தீவிரமாக போகணும்னு சொன்னால் இஸ்கான் புக்ஸ் மட்டும்தான் படிக்கணும், வேறு எதையுமே படிக்கக்கூடாது. இஸ்கானில் சொல்லக்கூடிய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை மட்டும்தான் சொல்லணும், வேறு எந்த நாமத்தையும் சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் இஸ்கான் பக்தர்கள் சொல்கிற வாக்கு, அந்த பக்தர்கள் வாக்கில் இப்போது வேறு வைஷ்ணவெல்லாம் கூட இருக்குது, ஸ்ரீ வைஷ்ணவ் வேறு வைஷ்ணவம். இவங்க இந்த கௌடிய சம்பிரதாயத்து வைஷ்ணவர்களுக்கு வாக்கில் மட்டும்தான் பாகவதம் கேட்கணும். ஏன்னா இதுதான் தபஸுன்றேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு வழி. இது
இப்படி தெரிஞ்சுக்கணும். நான் கண்டு அனுபவித்தேன். இது மாதிரி இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் நான் போயிருக்கேன். இதுக்குள்ளெல்லாம் போய் வெளியே வந்திருக்கேன். வெளியே வந்துடக்கூடாது, சரி வந்துட்டேன். ஆனாலும் அனுபவப்பட்டு சொல்கிறேன். சத்தியமான விஷயம், ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இஸ்கான் பகவத்கீதை படிக்கிறேன்னா இஸ்கான் பகவத்கீதை மட்டும்தான் படிக்கணும். வேறு ஏதாவது இருக்கான்னு மற்றதை போய் எட்டி பார்க்கக்கூடாது. இந்த எட்டி பார்க்குற புத்தி நம்மளுக்குள்ளே வந்துச்சுனாவே நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். நம்ம ஒன்றுத்துலேயும் சரியாக உருப்பட மாட்டோம். நான் கூட அப்படி தான் உருப்படாமல் போயிட்டேன். இதெல்லாம் இருக்குது தப்பு, உண்மையை சொல்கிறேன். அதுபடியே இஸ்கானில் போயிருக்கேன். இதெல்லாம் மாதிரி ஒன்று உருப்படாமல் போனதுக்கு காரணம் இதுதான். அதில் போய் என்ன இருக்குன்னு எட்டி பார்க்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் எட்டி பார்த்ததுலாம் நான் கெட்டு போயிடல. எல்லாத்துலையும் எட்டி பார்த்து எல்லாத்துலேயும் போய் உள்ளே புகுந்து தெரிஞ்சிக்கணும் இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதால தான் இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். இந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது. அப்போது கஷ்டப்படணும். ஆரம்பத்துலேயே எல்லாருக்கும் பக்குவம் அடைஞ்சிட முடியாது. பல விஷயத்தில் போய் எட்டி பார்த்து பல விஷயத்தில் அடிபட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு திரஸ்காரம் படுத்தப்பட்டு மனசு புண்பட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் சத் சங்கம் எது அசத் சங்கம் எது சத் சங்கம் எது எல்லாம் புரிஞ்சுருந்தானே பின்னாடி வர முடியுது. ஒரேடியாக முதலத்தவனே பக்குவம் அடைஞ்ச முடியாது. அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் இப்போ நான் பக்குவம் ஆகிட்டேன்னு கேட்டால் பூர்ணமாக இல்லை. இன்னைக்கு இருக்கிற பக்குவத்தில் அடியான்னு சொல்கிறது என்னன்னா கன்க்ளூஷன் முடிவு என்னன்னு கேட்டால் ஒரே வழி, ஒன்றைப்படி உறுதியாப்படி. இஸ்கான் வழியில் போறியா, இஸ்கான் வழியிலே போய்ட்டு வேறு எதையும் எட்டி பார்க்காத. அந்த இஸ்கான் ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய புஸ்தகம் இருக்குது. இஸ்கானில் படிக்கிறதுக்கு உனக்கு என்ன புஸ்தகம் இல்லை, எல்லா புஸ்தகங்களும் இருக்குது. ஆனால் பேசிக்கலாக அவங்க எதை சொல்கிறாங்களோ அந்த ஸ்மால் புக்ஸை படித்து அப்புறமா அந்த பகவத்கீதையை படித்து அதுக்கு பாகவதத்தை படித்து அப்படி நீங்கள் நெருங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்தியமாக நல்லா எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், வெங்காயம் போட்டு சேர்க்கக்கூடாது, எப்படி ஜபம் ஜபிக்கணும், எப்படி 14 மாலை ஜபிக்கணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி கீர்த்தனை பண்ணணும், எப்படி தபலா வாசிக்கணும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே. இஸ்கான் ஒரு பெரிய ஒரு களஞ்சியம், அதாவது பெரிய கடல். அது இஸ்கான்றது ஒரு பெரிய கடல். புக் டிஸ்கிரிப்ஷனு புக்ஸு போய் படிக்கலாம். அங்கே மாலைகள் சேண்ட் பண்ணுறது, எப்படி மாலைகள் இது பண்ணுறது, அதில் எவ்வளோ சர்வீஸ் இருக்குது. நிறைய சர்வீஸு, கிச்சன் சர்வீஸ், எல்லா சர்வீஸ் இருக்குது, டைட்டி சர்வீஸு எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே பூந்துட்டு அது ஒரு பெரிய கடல், பெரிய களஞ்சியம். அது உள்ளே பூந்துட்டுனா அதுக்கப்புறம் நீ வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுலேயே நீ ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடணும். இதை விட அது வசதியாக இருக்குமா? அவங்க உபன்யாசம் கேட்டால் ரைமிங்காக சொல்கிறாங்க, நல்லா சொல்கிறாங்க, சூப்பராக இருக்கே அப்படின்னு உடனே அதில் மயங்கிட்டு இஸ்கானை விடக்கூடாது. அந்த ஒரு வழியே போய் அங்கேயே அதுக்கப்புறமா திரும்பி பார்க்கக்கூடாது. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, கலப்பையின் மேல் கை வைத்தவன் வரப்பை திரும்பி பார்க்கக்கூடாது. வரப்புலேருந்து கலப்பையில் கை வச்சோன்னா அப்புறம் ஃபுல்லாக ஏறு உழுதுட்டு அந்த கழனி முழுவதும் ஏறு உழுதுட்ட பிறகு தான் நீ வெளியே வரணும். கலப்பை மேல் கை வைத்தவன் அப்புறமா திரும்பி பார்க்கக்கூடாது. வரப்பு முதல்ல சரி அப்புறமா பார்த்துக்கலாம் கலப்பையை விழுது அப்படின்னா அவன் கலப்பையை விழமாட்டான். கலப்பை விழுதுன்னா புரியுதா? அதாவது கழனியில் இதெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். உழவாளிகள் இதெல்லாம் கழனியில் போய் கிராமங்களில் போய் பழகினவங்களுக்கு தெரியும். அதாவது ஏர் கலப்பு இருக்கும். அந்த ஏர் கலப்பையை 2 மாட்டு நவுத்தாரின்னு சொல்லுவாங்க. முன்னாடி நவுத்தாரி இருக்கும். 2 நவுத்தாரியில் 2 மாட்டை கட்டிட்டு அதை என்ன பண்ணால் அந்த ஏர் என்னென்னா கலப்பை என்னென்னா கூராக இருக்கும். அது என்னென்னா பூமியில் என்னென்னா அறுத்திருப்பாங்க. அதாவது நெல்லுலாம் அரைப்பாத்தோடனே அப்படியே குச்சி நிற்கும். அந்த பூமியில் அந்த கலப்பை மூலமானோம்னா அதெல்லாம் வேரோடு அப்படியே எடுப்பாங்க. அந்த வேரோடு எடுக்கும்போது தான் அந்த கலப்பையில் எடுக்கும்போது அந்த மண்ணிலேருந்து அது மொத்தம் அது புசுன்னு அந்த மண் அப்படி அது மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்போ அந்த ஏறு உழுதுட்ட பிறகு அந்த கலப்பையில் ஃபுல்லாக ஏற்பது அப்புறமா விதை போட்டோம்னா அப்புறமா தண்ணி பாய்ச்சி விதை போட்டோம்னா அதுக்கப்புறமா நெல் வரும். நெல் வந்த உடனே அது பிறகு அதை நாற்று அதை ஃபஸ்ட்டு பிடிங்கிடுவாங்க. அந்த நாற்று கொஞ்சம் பெருசாக வந்ததுன்னா நாற்று பிடிங்கிட்டு அப்புறமா வேறு இடத்துல நடுவாங்க. அதை நாற்று நட்டுறது. அப்போ நாற்று நட்டு அப்புறம் வேறு இடத்துல நடுவாங்க. இதெல்லாம் இருக்குது. அப்புறமா யூரியா போடுறது என்ன பண்ணுறது, அப்போ மருந்தெல்லாம் போட்டு என்னெல்லாம் பண்ணி அப்போ அந்த நெல்லை 3 மாதம் பயிரா 5 மாதம் பயிரான்னு தெரில. அது மாதிரி பயிர்னா அந்த பயிரை நல்லா விளைவிப்பாங்க. அப்புறமா அரைப்பறுத்து அப்புறமா அந்த செமையாக எடுத்துன்னு போய் அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டையை வச்சு அந்த கட்டையை வச்சு அது கழுத்து மேடுன்னு சொல்லுவாங்க. கழுத்து மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த கழுத்து மேடில் போய் ஒரு பெரிய கட்டையை வச்சு அந்த கட்டையில் என்ன பண்ணுவாங்க, அந்த வைக்காத கட்டி அந்த கதிர்களை அப்படியே அடிப்பாங்க. தூக்கி போட்டு அடித்தா அந்த நெல்லுலாம் செதறனா அந்த நெல்லுலாம் பொதுக்கி அப்புறமா கூடையாக வாரி அப்புறமா அந்த முறம் இருக்கு இல்லையா, அந்த முரத்தில் அப்படி தூற்றுவாங்க. மரத்தில் தூத்துனா அது உள்ள தூசெல்லாம் போயிடும். அந்த மரத்தை தட்டி அப்புறம் நெல்லுலாம் ஒரு மாலை மாதிரி குவிச்சிட்டு அப்புறம் மரக்காலில் எடுத்து போய் அது மூட்டை மூட்டையாக தனியாக அதை சேமிப்பாங்க. இதெல்லாம் உழவர்கள் செய்யக்கூடிய விஷயம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து கிராமத்தில் இருந்ததுனால எங்களுக்கு தெரியும் இதெல்லாம். அதனால் சொல்கிறேன்.
அப்போ நான் தூங்குறதே வைக்காப்பரி போர் இருக்கு இல்லையா, அந்த போர் மேலே தான் தூங்குவேன். அது நல்லாயிருக்கும் சூப்பராக. அந்த வைக்கா மேலே ஹீட்டுடா உடம்பு சூடுடான்னு அதெல்லாம் தெரியாது, அந்த போர் மேலே தூங்குவேன். அப்போ அந்த வைக்கா போரில் பாம்பு இருந்துருக்குது. ஒரு தடவை அந்த பாம்பு அடிச்சிருக்காங்க, எனக்கே தெரியாது. அந்த வைக்கா போர் மேலே தூங்கியிருக்கேன். அது மாதிரிலாம் சரி, அதெல்லாம் ஒரு பழைய வாழ்க்கை. சரி, அது போட்டோம். அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முக்கியமாக அந்த கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த முழுசாக உழுதுட்ட பிறகு தான் அப்படின்னு பைபிளில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படின்னும்போது அது மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் அதில் முடிவு லாஸ்ட் எண்டு வரையும் போய் பார்த்துடணும் என்ன தான் இருக்குதுன்னு. அப்படி பார்த்துட்டா அதுக்கப்புறம் அதில் தீவிரமான இன்ட்ரெஸ்ட் பகவான் கொடுத்துட்டா அப்புறமா அதுலேருந்து உனக்கு வெளியே வர மனசு வராது. ஆனால் அந்த மாயை இருக்குது பற்றியா, உனக்கு எப்போ உனக்கு நீ அதை விட்டு கொஞ்சம் ஸ்ரத்தை குறையுதோ, அந்த இஸ்கானில் வந்து ஸ்ரத்தை குறையுதோ, இல்லை எப்போ இதுவோ உனக்கு அதில் வந்து கொஞ்சம் மயங்கிற மனசு இருக்குதோ, அந்த டைமில் என்ன பண்ணுவோம், கேப் உள்ளே பூந்துருவான். யார் கலிபுருஷன் உள்ளே பூந்து என்ன பண்ணுவோம், வேறு பாரு இதை விட அது சூப்பராக இருக்குது பாரு, அது நல்லா இருக்குது பாரு, அங்கே போனால் அது நல்லாயிருக்கும், அங்கே போனால் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும், இங்கே போனால் புண்ணியம் கிடைக்கும், அங்கே போனால் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்படி என்ன பண்ணுவோம், மைண்டை டைவெர்ட் பண்ணுவோம். ஆமாம், அதையும் மிஸ் பண்ணணும், அதையும் போய் பிடிப்போம். என்னது, அதையும் போய் அந்த புண்ணியத்தை போய் சம்பாரிச்சிப்போம், இது பண்ணி என்ன ஆகுனா அவகலமாக நம்ம அது ஒரு மாற்று குறைச்சல் தான். நம்மளுடைய இஸ்கான் பக்திக்கு ஒரு மாற்று குறைச்சல் தான் அது. இஸ்கானை தவிர வேறு எத்தையுமே திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த ப்ரோக்ராம் தவிர, அந்த விஷயம் தவிர, அவங்க சொல்கிறத தவிர வேறு எதையுமே நாம் திரும்பி பார்த்தாலே நம்ம பக்தியில் நாம் வீழ்ச்சி அடைந்து விட்டோம். அதுக்கு ஒரு மாற்று குறைச்சல் தான். நம்ம எல்லாத்தையும் பிரின்சிபல்ஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கலாம், இருந்தாலும் அந்த மனசில் அந்த ஸ்ரத்தையானது குறையும். அப்படின்னா யார் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் இந்த இஸ்கானை விட்டு போக மாட்டேன். அதே மாதிரி தான் இப்போ நான் இஸ்கான்னு சொல்கிறேன்னு நினைக்காதே. இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே அந்தந்த பக்தர்கள் இப்போது முரளிதர சுவாமிஜிகள் போகிறாங்க அப்படின்னா ஓகே, அதை தவிர வேறு எதுவும் திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா தான் என் வாழ்க்கை, செத்தாலும் அதில் சாவுறேன். எப்படி? ஆமாம், அப்படி அதில் உயிர் போனால் கூட அதில் உயிர் போகுது, என் பகவான் இதில் பார்த்துப்போம். நானே போட்டிருக்கேன், உயிர் போனால் கூட ராமாயணத்தில் போயிட்டு அவ்வளோதான், ராமாயண பாராயணத்தில் போட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல. அது மாதிரி இப்போ ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போகிறோம், நம்ம அதுலேயே முழுசாக அது கடைசி வரைக்கும் அதுலேயே போயிடு. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, எட்டி பார்க்க ஆரம்பித்தாவே மனசு மயங்கும். மனசுன்றது என்னென்னா குரங்கு மனசு, இது மகா கொடுமையான குரங்கு மனசு. இது மனசு வந்து மனசை நம்பாத. இந்த மனசு வேசி போல். இந்த மனசு பதிவிரதையான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருப்பான், ஒரு வேசியை கல்யாணம் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருப்பானா? சந்தோஷமாக இருப்பானா? நிம்மதி இல்லாமல் அவன் தூக்கு மாட்டி சாவான், அவ்வளோதான். ஒரு வேசி கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவான்? அவன் நிம்மதியாக இருக்க முடியுமா? எப்போ நம்மளை ஏமாற்றிட்டு போவாளோ, எப்போ நம்ம கழுத்தறுப்பாலோ தெரியாது. வேசி கல்யாணம் பண்ணினா அப்படி தான். அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஒரு வேசி கல்யாணம் பண்ணி என்ன ஆச்சுன்னா குழந்தைகளையும் சாவடிச்சிட்டா, கணவனையும் சாவடிச்சு அது போல் பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரிலாம் நடக்குது இல்லையா, நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அப்போது ஒரு வேசி கல்யாணம் பண்ணினா என்னவோ அது மாதிரி நம்ம வேசி கூட தான் வாழறோம். அந்த மனசுன்ற ஒரு மனசு இருக்க பற்றியா, அதுதான் எதிரி, அதுதான் நம்மளுக்கு நண்பன். அது எப்போ நண்பன் ஆகணும், அந்த மனசை பிடிச்சி ஒரே விஷயத்தில் பிடிச்சி அப்படியே அழுத்தணும், அதை போல் நெருக்கி அதை அதை சொல்கிறேன்னே. அது பக்தி வினோத் தாகூர் சொல்லியிருக்காரு. பக்தி வினோத் தாகூர்னு ஒரு பெரிய மகாத்மா, அவர் சொல்லியிருக்காரு, 100 தடவை தொடர்பு கட்டில் அடிக்கணுமா மனசை காலில். சாயங்காலம் தூங்கும்போது சாயங்காலம் என்னென்னா நம்ம படுக்க போகும்போது 100 தடவை அதை செருப்பால் அடிக்கணுமா மனசை வந்து காலையில் எழுந்துக்கும் போதே பல சிந்தனைகள் பரவும். அந்த மனசை வந்து தொடர்பு கட்டில் 100 தடவை அடிக்கணுமா அந்த மனசை. அப்புறமா சாயங்காலம் தூங்கும்போது செருப்பால் அடிக்கணுமா அந்த மனசை 100 தடவை அடிக்கணுமா. அடித்து டெய்லி அது மாதிரி அந்த விஷயத்தில் தாவாத, இந்த விஷயத்தில் தாவாத, அந்த விஷயத்தில் தாவாத, அதில் மயங்காத, இதில் மயங்காத அப்படின்னு போட்டு அடிக்கணுமா. நான் பக்தி வினோத் தாகூர் சொல்லியிருக்காரு, அந்த மகாத்மா. சத்தியமான விஷயம் அது. அது என்னென்ன, அதுக்காக நம்ம வந்து என்ன செருப்பால் அடிக்கணும் தொடர்பால் அது அப்படி இல்லை, அர்த்தம் இல்லை, வெளிப்புறமாக இல்லை. நம்ம மனசில் அந்த எண்ணங்கள் வரும்போது செருப்பால் அடிக்கணும். அது இது தப்பு இல்லை. அந்த ஆசை நமக்குள்ளே வரக்கூடாது, இந்த கோபம் வரக்கூடாது, அவங்க மேலே இந்த எரிச்சல் வரக்கூடாது, இந்த பேராசை நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் மனசு தாவும் போது செருப்பாலே அடிக்கணும். அந்த மனசை தொடர்பாட்டிலே அடிக்கணும். அடித்து அதை அடக்கணும். அவ்வளோ 100 தடவை அடிக்கணுமா. மகான்கள் சொல்லியிருக்காங்க, அடியான்னு சொன்னது கிடையாது, மகான்கள் சொல்லியிருக்காங்க.
அப்போ அந்த மனசு வந்து அலைப்பாயும் தன்மையுடையது. அதனால் ஒன்றை பிடி உறுதியாக பிடி. நீ எந்த வழியில் போறியோ அதுக்கப்புறம் கலப்பையின் மேல் கை வைத்தவன் மறுபடியும் வரப்பை திரும்பி பார்க்கக்கூடாது. வரப்பை திரும்பி பார்த்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு தோணும். அவள் தான் கலப்பையில் அவள் கையேற்றுருவேன். அதனால் அது மாதிரி இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் போகிறோன்னா அந்த பக்தர்கள் சங்கத்தோடு தான் நம்ம இருக்கணும். நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சிங்க. இது நான் சில பேருக்கு மனசை குத்தலாம், சில பேருக்கு அனுகூலமாக இருக்கலாம். சில பேருக்கு மனசு குத்தலாம், சில பேருக்கு அனுகூலமாக இருக்கலாம். அது யாருக்குன்னா ஒரே வழியில் போகிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எந்த வழியிலும் போகாதவங்களுக்கு இது குத்தம் சில பேருக்கு. ஆனால் ஒரு வழியில் போகிறவங்களுக்கு இது அனுகூலமாக இருக்கும். சபாஷ், சரியான பாயிண்ட்டு கிடச்சிதுப்பா. அதுக்கப்புறம் அந்த பக்தர்களை தவிர அது சம்மந்தமான பக்தர்களை தவிர வேறு எந்த பக்தர்களோட நம்ம பேச்சு கூட வச்சுக்கூடாது. என்னென்னா என்ன, சரி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அதுக்காக நம்ம பகைச்சிக்கணும்னு அர்த்தம் இல்லை. நல்லபடியாக என்ன அவள் தான் தட்டிகேஷன், நான் இந்த ஒரு வழி கரெக்டாக போயின்னு இருக்கேன், அவ்வளோதான். அந்த வழியிலே போயிடணும். அந்த பக்தர்களோட சங்கம் மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த பக்தர்களோடு போயிட்டோம்னா நீங்கள் உங்களுக்குள்ள தபசு நீங்கள் வளர்கிறத பார்க்கலாம், உங்களுக்குள்ளே அந்த சாந்தி அனுபவிக்கலாம், உங்களுக்குள்ளே அந்த நாம சித்தி ஏற்படுறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யார் கை காட்டுறீங்களோ அவங்களாம் உங்கள் பக்கம் வருவாங்க. நீங்கள் யாரெல்லாம் பக்தரெல்லாம் மாற்ற நினைக்கிறோம் அவங்களெல்லாம் உங்களால் பக்தரெல்லாம் மாற்ற முடியும். சில பிரபுபாதா செய்தார் ப்ராக்டிக்கலாக. ஒரே வழியில் போனார், கரெக்டான வழியில் போனார். அதனால் அவர் கோடிக்கணக்கான பேரை பக்தரெல்லாம் மாற்ற முடிஞ்சுது. அந்த தபஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா அதை விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு மார்க்கத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. அந்த ஒரு மார்க்கத்தை நீ எந்தளவுக்கு வசதியாக நினைக்கிறியோ அந்தளவுக்கு அதுக்கு உனக்கு கை கொடுக்கும். எந்தளவுக்கு உன்னுடைய ஸ்ரத்தைக்கு தகுந்த பலன் தான், உன்னுடைய நம்பிக்கைக்கு தகுந்த, உன்னுடைய தீவிரமான நம்பிக்கை எதில் உறுதியாக இருக்குதோ, தீவிரேன பக்தி யோகேன்னு அந்த ஒரு வழியில் போய்ட்டோன்னா அதில் முழு நம்பிக்கை. அதுக்கு என்ன ஆல்டர்னேட் சொன்னாலும் அதுக்கு அதை நம்ம அதில் வந்து என்ன காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது. காம்ப்ரமைஸ்ன்றதுனா உலக எல்லாரோட அன்பாக பழகணுன்றதில் காம்ப்ரமைஸ் வேணும். நான் சொல்கிறதுன்னா, நீ எடுத்துக்கிற கொள்கையில் காம்ப்ரமைஸ் கூடாது. நீ எடுத்துக்கிற ஒரு கொள்கை இருக்குதுன்னா அந்த கொள்கையில் காம்ப்ரமைஸே கூடாது. இந்த வழி எனக்கு சிறந்ததாக தெரிஞ்சதுன்னா அந்த வழியில் அப்படியே போய் அதுக்கப்புறம் வந்து சரி இது கொஞ்சம் எட்டி பார்க்கலாம், அதை கொஞ்சம் எட்டி பார்க்கலாம், இதில் கொஞ்சம் மயங்கலாம், அதை மயங்கலாம், பணத்துக்காக இது கொஞ்சம் பணம் கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குது, ஏதாவது ஒரு வசதி கிடைக்குது, ஏதாவது ஒரு நம்மளுக்கு அங்கே போனால் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அங்கே நம்ம உறவினர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வராங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்களாம் வராங்க, அவங்களுக்காக நம்ம அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். அதுவும் பக்தி நிகழ்ச்சி தானே, அதுவும் கலந்துக்கலாம், எதுவும் பண்ணலாமே. அது தப்பு. நோ. நம்ம கரெக்டாக ஒரு வழியில் நல்லபடியாக நல்லா போயின்னு இருக்கோம். சூப்பராக தான் இருக்குது. அது வசதியாகவே பெரிய உற்சவம் கொண்டாடுறாங்க. ஓகே, அது நல்ல இது தான், நல்ல கோயில் தான், நல்ல வசதி தான். நான் ஒரு வழி தேர்ந்தெடுக்கலைன்னா நான் எல்லா வழியிலையும் போகலாம். நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேனே, இனிமேல் இந்த வழியை விட்டு நான் வேறு எந்த வழிக்கும் போக மாட்டேன்னு நான் ஒரு குரு உபதேசமாக நான் வாங்கிக்கிட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேனே, அந்த வழி அந்த நான் தடம் மாற மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதில் ஒரு ஸ்திரமாக இருக்கேனே, இனிமேல் இதை விட்டு எனக்கு வேறு எதுவும் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக விரதமாக எடுத்துக்கொண்டு திருட விரதமாக கடைப்பிடிப்பவன் இருக்கான் பற்றியா, அவனுக்கு சீக்கிரமாக மோட்சம் கிடச்சிடும். பகவான் சீக்கிரமாக தரிசனம் கொடுத்துருவான். இதில் எதுலேயே இல்லாமல் இருக்கான் பற்றியா, அவன் தான் திண்டாடுவான். என்ன மாதிரி எல்லாத்துலேயும் வாய் வைக்கிறது. உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் நான் எல்லாத்துலேயும் போயிட்டு வந்தேன். ஆனால் இதில் ஒரு ஸ்திரமாக ஒரே விஷயத்தில் இருக்கான் பற்றியா, ராமாயணம் பாகவதம் அது மாதிரி ஒரே விஷயத்தில் இருக்கான் பற்றியா, அவன் நல்லா இருப்பான், சூப்பராக இருப்பான். கண்ட உண்மையை சொல்கிறேன். அவங்களாம் வந்து அது மாதிரி போனவங்களாம் பார்த்ததுனால நான் இப்போ என் அனுபவம் வந்து நான் ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது இந்த அனுபவத்தை சொல்கிறேன். இது போல் இது ஒரு சின்ன ஒரு இது தான். ஆனால் இது மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் பெரிய அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் சில பிரபுபாதா பாருங்கள், அதே மாதிரி அந்த ஹரேராமா வழியில் போகிற ஆரண்ய சத்குரு முரளிதர சுவாமிஜி பாருங்கள், அவர் கை காட்டுறவங்க யாரெல்லாம் பக்தர்கள் ஆகணும்னு நினச்சா அவங்களாம் பக்தர்கள் அவங்களால ஆக்க முடியும். அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. அதே மாதிரி சில பிரபு யாரெல்லாம் மாற்ற நினச்சி நாடாக மாற்றினார். ஆளாக மாற்றலை, நாடாக மாற்றினார். நாடாக அப்படியே பக்தர்களாக மாற்றினார். நாடாக அப்படியே அங்கங்கே பக்தர் அப்படியே அந்த காட்டு தீ மாதிரி பரவிச்சு. பக்தர் அந்த பக்தி வெள்ளமானது எல்லாத்துலையும் பரவிச்சு. சத்தியமான விஷயம் இதெல்லாம். அப்போ நமக்குள்ள ஒரு வழியை ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த வழியில் ஒரு ஸ்திரமான புத்தி இருக்கணும். மயங்கர புத்தி இருந்தாவே, இது ஏன் நான் இந்த ஆளுத்தனமாக சொல்கிறேன்னா, இப்போ நான் நீ சரியா, நீ யோகியமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் யோகியமாக இல்லைன்றதுனால அதனால் மற்றவங்க யாருமே யோகியமாக இருக்கக்கூடாதா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாமே, சொல்லி மற்ற இது கேட்டு பயன்பெறவும் பயன்பெறட்டுமே. இப்போ நான் யோகியமானா நான் யோகியம் இல்லை தான் ஒத்துக்கிறேன். ஆனால்
ஏன்னா ஒன்றுத்தில் ஸ்திரமாக இருக்கணுன்ற புத்தி இருக்குது. அது ஒரு வழியில் போயின்னு இருக்கேன்னா அது அந்தரங்கமாக கடைப்பிடிச்சுன்னு இருக்கேன். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தரங்கமாக அது கடைப்பிடிச்சுன்னு தான் இருக்கிறேன். ஒரு வழியில் போயின்னு இருக்கேன். ஆனால் அது வந்து நான் நீ யோகிமான்னு கேட்டால் அதை நான் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் அந்தரங்கமாக ஒரு வழியில் போயின்னு இருக்கேன். அது போயின்னு இருக்கிறதால தான் நமக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. பகவானே குருவாக இருந்து நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். இல்லைன்னா தெரியாது. அதனால் 4 பேர் இப்போ நான் சொல்கிறதுனால 4 பேர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேருக்கு பயனுள்ளதாக இருக்குமே, எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும், அவங்களும் பயன்படுத்திக்கிட்டுமே. அதுக்காக சொல்லலாம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். நான் யோகிமான்னு கேட்டு நான் யோகிமா இருந்தால் தான் நான் சொல்லணும்னு சொன்னால் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் இப்போது பகவான் எனக்கு உபதேசம் பண்ண நான் யோகி இல்லைன்னாலும் ஆனால் ஒரு வழியில் நான் அந்தரங்கமாக ஒரு விஷயத்தை நான் கடைப்பிடிச்சுன்னு இருக்கிறேன். அதுலேருந்து தவறதே கிடையாது. அது கரெக்டாக தான் போயின்னு இருக்குது. அப்படிங்கும்போது பகவான் குருவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் கிடைச்சின்னு இருக்குது. ஓகே, அது போகட்டும். ஆனால் அதுக்காக வந்து நல்ல விஷயம் தெரிஞ்ச விஷயத்த சொல்லாமல் இருக்கணும் இந்த கண்டிஷன் கிடையாது. தெரிஞ்ச விஷயம் 4 பேர் யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக சொல்லலாமே. 10 பேருக்கு உதவுன்னா அது சொல்லலாமே. அதனால் சொல்கிறேன், அடியேன் நல்லா புரிஞ்சுக்க. அதனால் வந்து ஒரே வழியில் போயிட்டோம்னா அந்த ஒரு வழியில் வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும். நீ இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல கிடைக்காது, அந்த இடத்துல போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நீ இருக்கிற இடத்துலேயே கிடைக்காது எதுவுமே. நீ இருக்கிற இடத்துல உனக்கு எல்லாம் கிடைக்கும்னா இந்த இடத்துல எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். இந்த ராமநாமா ஒன்று பிடிச்சாவே எனக்கு எல்லாம் கிடைச்சிடும்னா ஸ்ரேயஸ் கிடைச்சிடும்னா உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ராமநாமாவோட கிருஷ்ணநாமா தான் வசதி. ஏன்னா 3 தடவை ராமநாமம் சொன்ன, ஒரு தடவை கிருஷ்ணநாமா சொன்ன பலன் வந்து 3 தடவை ராமநாமா சொன்னோம். அப்போ ஒரு விஷ்ணு சாஸ்திரம் 1000 நாமங்கள் கொண்ட விஷ்ணு சாஸ்திரநாமம் சொன்னது 3 தடவை ராமான்னு சொல்லிட்டு ஒரு விஷ்ணு சாஸ்திரம் சொன்ன பலன். அப்போ 3 தடவை ராமநாமம் சொல்கிறது, ஒரு தடவை கிருஷ்ணநாமம் சொல்லிட்டா அந்த பலன் கட்சிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கொள்கையாக சொல்கிறாங்க. ஆனால் ராம பக்தங்கள் போய் கேட்டால் என்ன சொல்லுவான்னா, இந்த ஒரு ராமநாமா சொன்னாவே எனக்கு எல்லா பலன்களும் கட்சிடும் அப்படின்னு 4 லட்சம் ஜென்மா மனுஷன்மை எடுத்து தான் ஒரு தடவை வாக்கில் ராமநாமா வரும் அப்படின்னு ராமண பக்தர்கள் சொல்கிறாங்களே. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? கிருஷ்ண பக்தர்கள் இப்படி சொல்கிறாங்க, ஒரு தடவை கிருஷ்ணநாமம் சொன்னால் 3 தடவை ராமநாமம் சொன்ன பலன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் என்ன சொல்கிறது? இப்போ ராம பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ராமநாமம் நீ ரான்னு சொல்லிட்டாவே போதும். பிரம்ம அக்ஷரெல்லாம் பயந்து நடிக்க விடுவாங்களாம். பீஜ அக்ஷரம் அது வந்து அக்னி பீஜமாக, அது ரான்ற அக்ஷரம். அந்த ரான்ற அக்ஷரத்துக்கு இருன்னு ஒன்று இருக்குது, அது ஆணும் இருக்குது. அந்த ராவை 2ஆக பிரித்து அது பிரணவத்துக்கு சமமானது அந்த ராமநாமம் அப்படின்லாம் சொல்கிறேன். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? நான் அது அந்த ராமான்ற நாமத்துக்குரிய மகிமையை பார்த்தா அது எங்கேயோ அது கடல் மாதிரி பெருசாக போகுது. அதுக்கு அவ்வளோ விஷயம் சொல்லலாம். ரான்றது நாராயணன் 2வது அக்ஷரமா, ஜீவாட்சரமா, மான்றது நமசிவாயில் 2வது அக்ஷரம் ஜீவாட்சரமா. அப்போ 2 அப்போ சிவன் விஷ்ணுனுடைய 2 ஜீவாட்சரம் ராமநாமம் அப்படிங்கும்போது ரொம்ப வசதியாக. அப்போது அந்த ராமநாமத்தை ஜெபிக்கிறவங்க அதனுடைய பெருமையை சொல்கிறது பார்த்தா பெருசாக சொல்கிறாங்களே. அப்போ ராமநாமமே போதும்னு தோணுது இல்லையா அந்த ராம் பக்தர்களுக்கு? அப்போ கிருஷ்ணநாமத்தை பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தா அது அவங்க வசதியாக சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா சிம்பிளாக சொல்லிடுறாங்க. ஆனால் ராமநாமத்தை பிடிச்சவங்களுக்கு பார்த்தா அதுக்கு 1000 பெருமை சொல்கிறாங்க. அந்த ராமநாமத்துடைய பெருமையை போதேந்திராலே சொல்கிறார். பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு குரு வழியில் போகிறவங்களுக்கு தான் இது சாத்தியமாகும். அதனால் எதை பிடிக்கிறன்றது முக்கியம் இல்லை, எல்லாமே வசதி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அது நீ வசதியாக நீ நினைக்கணும். அது எதை ஒன்று ஃபாலோ பண்ணுறியோ அதை நீ வசதியாக அதை மதிச்சிட்டனா அதுக்கு பிறகு இன்னொன்று வசதியாக நீ நினைக்கவே கூடாது. அது வசதியாகவே இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒன்றும் வசதியாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக அதுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அதை திருடமாக எடுத்துக்கணும், அதை தீட்சையாக எடுத்துக்கணும், அப்புறமா இனிமேல்ட்டு வந்து இதுலேருந்து நான் டைவர்ட் ஆக மாட்டேன்னு ஒன்று முடிவாக எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு வசதியாக இருக்கணும். அதை தவிர நீ 1000 விஷயம் வசதியாக இருந்தாலும் வசதியாக உங்களுக்கு மனசில் படக்கூடாது. ஏன்னா உங்கள் குருமார்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த வழி தான் ஃபாலோ பண்ணணும். அந்த குருமார்கள் அதுதான் வசதின்னு சொல்கிறாங்க, அந்த வழியிலே ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 4 விஷயத்தில் வாய் வச்சு பாருங்கள். அப்போ இதுவும் வசதி தான், அதுவும் வசதி தான், இதுவும் நல்லது தான், அதுவும் நல்லது தான் அப்படின்னு அப்படியே காட்சி வரைக்கும் நான் எதுலேயுமே ஸ்திரம் இல்லாமல் போயிடும். அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா? 5 அடி தோண்டினா தண்ணி வரல. அப்போ சரி இன்னொரு 5 அடி இன்னொரு இடத்துல போய் தோண்டலாம், ஒன்றும் இல்லை. 10 இடத்துல 5 அடி தோன்றதை விட ஒரே இடத்துல 50 அடி தோன்றான், உடனே தண்ணி வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி 5 அடி 50 அடி தோணலாம் தண்ணி வரல, 100 அடி 150 அடி தோணினா கூட தண்ணி வர மாட்டேங்குது, பாறைலாம் இருக்குதுன்றாங்க. அதை நான் சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்காக ஒரு 50 அடி இருந்தது ஒரு 500 அடின்னு வச்சிங்களேன், எப்படியோ ஒன்று. அப்போ 10 இடத்துல ஒரு 5 அடி தோன்றதை காட்டினா ஒரே இடத்துல 50 அடி தோணுனா தண்ணி வந்துடும் இல்லையா? அதே மாதிரி ஒரே விஷயத்தில் நாம் முழுசாக ஈடுபடும் போது அது பூர்ண பலன் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் 10 இடத்துல வாயை வச்சு
10 இடத்துல போய் 10 சாதனைகள் கடைப்பிடிச்சி கிடைக்கிறது பெருசாக பலன் கிடைக்காது. உண்மையை சொல்கிறேன். மாம் ஏகேன மனசா, அதுதான். அப்போ இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த ராமாயணம் பாராயணம் சத்தியமாக எனக்குள்ளே என்னென்ன ஆசைகளோ இருந்தது. இதெல்லாம் ராமாயணம் பாராயணம் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து தான் நம்ம படிப்போம். படித்தா அப்புறம் பார்த்தா அந்த ஆசைகளே வராது கட்சியில். எதுக்கு இதெல்லாம் நம்ம கேட்கட்டோம் அல்பமான விஷயத்தை. துருவன் தபஸ் பண்ணும்போது நான் போகும்போது என்ன பண்ணேன்னா, அந்த தபஸுக்கு போகும்போது அப்பா அம்மாடி மலை ஏறணும், உத்தமன் அடைஞ்ச அந்த தகுதி, அந்த பதவி நம்ம அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் போனான். கடைசியில் என்னன்னா, பகவான் 36 வருஷம் ராஜ்யத்தை கொடுத்துட்டான். அப்புறம் ஏன்டா கொடுத்தான் இதை பகவான்? இன்னும் கொஞ்ச நேரம் அந்த தபஸ்லேயே இருந்துருக்கலாம் போல இருக்கு. அந்த தபஸ்லேயே இருக்கணும் போல ஆசையாக இருக்கான். ஏன்னா ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ணியிருந்தான். நேரில் பிரத்யட்சமாக ஊனக்கண்களாலையும் பகவான் தரிசனம் கொடுத்தான். அந்த சொர்க்கம், அந்த கண்கொள்ளா காட்சி, அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு இந்த அல்ப சௌக்கியத்தை அவனுக்கு தான் பிடிக்குமா? அது மாதிரி தான் இந்த ராமாயணம் படிக்கிறதுக்கு முன்னாடி பல ஆசைகள் இருந்தது. அதெல்லாம் நிறைவேற ராமாயணம் படித்தா நல்லது நடக்கும் எல்லாம் அப்படின்னு ஆசை. ராமாயணம் படித்து முடிக்கும்போது சரி ஏன்டா அதெல்லாம் கேட்டான்? அந்த ஆசையே நமக்குள்ளே இல்லாத நிலையை உண்டாக்கிடுச்சு. ஆஹா, இந்த ராமாயணம் படிக்கிறதே சௌக்கியமாக இருக்கே, சுகமாக இருக்கே, இதுக்கு இணையா எதுவுமே இல்லையே அப்படின்னு தோன்றுறது. அப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும். அந்த ஒன்றை ஃபாலோ பண்ண அதை விட்டுட்டு வேறு எதாவது டைவர்ட் ஆகணும்னு நினச்சாலே மயங்கிடுச்சுனாவே மனசு போட்டு தாக்கிட்டோம். அதுதான் எல்லா குப்பைகளும் மனசில் வந்துடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பு வேரில் விட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வேரில் விட்டு என்ன ஆகணும், அந்த செவரியே உடைச்சிடும். ஒன்றும் இல்லை, ஒரு அரசன் விதை உள்ளே பூந்துச்சுன்னா அந்த காக்கா எங்கேயாவது எச்சமிட்டுனா அந்த அரசன் விதை உள்ளே பூந்துச்சுன்னா அந்த செவரு என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக வேரில் விடும். நல்ல செவரு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், அது ஆரம்பத்துலேயே அதை எடுத்து போட்டால் பரவாயில்ல. அந்த அரசன் விதை என்ன பண்ணோம், வேர் விட்டுரும். அந்த செவத்தில் வேர் விட்டு அந்த செவரியே பொழந்துடும். அப்படியே ரெண்டாக பொழந்து அந்த மரம் பெருசாகிடும். அதுபோல் நீங்கள் நிறைய வெளியில் போய் பார்க்கலாம். நிறைய பில்டிங்கில் பார்த்தா மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும். நிறைய பில்டிங்கில் பார்த்தா பழைய பில்டிங்லாம் இருக்கும். அந்த பழைய பில்டிங்கில் பார்த்தா என்னென்னா ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க, வெள்ளை அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தா பாசப்பிடிச்சிருக்கும். அந்த பாசப்பிடிச்சிருக்கிற அந்த மழையிலலாம் அப்படியே பாசப்பிடிச்சிருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் பார்த்தா அதில் முளைச்சிருக்கும். அரச பெருசாக வேரில் விட்டுரும். ஏன்னா அது கேப்பு கொஞ்சம் கிடைச்சாலும் உள்ள அப்படியே பெரிய அரச மரம் வேரில் விட்டுரும். அது மாதிரி நம்ம பக்தியில் கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட, நீங்கள் ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்கிறீங்கன்னா, ஒரு குரு வழியில் கரெக்டாக போயின்னு இருக்கீங்கன்னா, அதில் கொஞ்சம் கேப் விட்டா கூட உடனே அந்த குரு வழியிலேருந்து டிவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெருசாக நம்மளுக்கு என்னென்னா மாயை உள்ளே பூந்து விளையாடிடும். குடும்ப கவலைகளோ வேறு ஏதாவது கவலைகளோ நம்ம என்ன பண்ணோம், ஸ்திரமாக ஒரு விஷயத்தை அந்த குரு வழியிலேருந்து டிவியேட் அதனால குரு வழியில் சீக்கிரமாக பலன் கிடைக்கிறது. குரு வழியில் போய் பகவத் பக்தியை சீக்கிரமாக அதிகமாக வளர்த்துக்கிறது. அந்த சீக்கிரமாக நிறைய பார்த்தா பக்தியில் வளர்ச்சி அடைஞ்ச பக்தர்கள் வாக்குலலாம் பாகவதம் கேட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தபஸில் இருக்காங்க, அவங்க அதில் தீவிரமாக இருக்காங்க. அவங்க நல்ல சாதனைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாக்குல கேட்டால் அப்படியே பகவத் தேன் மாதிரி நிற்கும். அது என்னென்னா அவங்க பக்தியில் வீழ்ச்சியில் அடையலைன்னு அர்த்தம். ஆனால் பக்தியில் வீழ்ச்சி அடைஞ்சவங்க பார்த்தா குடும்ப கவலைகளை உழந்து இருப்பாங்க. அவங்க குருவை ஆசிரிச்சிருப்பாங்க, நாமாக்களை சொல்லின்னு இருப்பாங்க, ஆனால் குடும்ப கவலையில் உழந்துன்னு இருப்பாங்க. பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க தலைமலை சமயம். ஏன்னா சீரியஸாக அந்த சாதனைகளை அவங்க எடுத்த விஷயத்தை உறுதியாக பிடிக்கலை, அங்கங்கே மயங்கிற மனசு இருக்குது. அப்போ பக்தியில் எங்கேயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். எங்கே தப்பு பண்ண இடத்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த சங்கத்தெல்லாம் தவிர்க்கணும். இந்த சங்கத்தை தேவையில்லாத சங்கத்தில் உள்ள நுழைச்சதுனால நம்ம பக்தியில் இப்போ நம்ம வீழ்ச்சி அடைச்சிட்டோம். என்ன தான் நம்ம தீட்சை எடுத்து என்ன தான் நம்ம குருவை ஆசைச்சிருந்தாலும், என்ன தான் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாலும், இந்த கேப்புக்கு இடம் கொடுத்ததுனால ஏன்னா அங்கே எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் பக்தியில். அதனால தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாமல் அப்படியே இருக்கிறோம். அது நான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்ல. இப்போது இஸ்கான் வழியில் போகிறவங்களோ, இப்போ முரளி சாமிகள் வழியில் போகிறவங்களோ, இல்லாட்டி விட்டல் தாஸ் மகாராஜ் வழியில் போகிறவங்களோ, இல்லை 1008 வழியில் போகிறாங்க, சரி ராமநாம வழியில் போகிறாங்களோ இருக்கட்டும். ஆனால் நான் அதிலேருந்து வெளியே வர மாட்டாங்க. வெளியே சுத்தமாக வந்துட மாட்டாங்க. அதில் இருந்துங்கன்னே மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அது ஸ்பாயில் பண்ணிடும், அதை நாசம் பண்ணிடும். அது என்னென்னா நம்மளுடைய பக்தியில் முழுசாக வெற்றி அடைய முடியாதபடி அதில் ஃப்ரெஷ்னஸாக ஆரம்பத்தில் பக்தியில் வரும்போது எந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸாக இருந்ததோ அந்த தீவிரத்தை, அந்த ஆர்வம்,
அந்த உற்சாகம் பின்னாடி போக போக என்னென்னா அது தேஞ்சு போயிடும். கழுத்து தேஞ்சு கட்டதும்பு ஆன மாதிரி ஆகிடும். அது ஏன் அதுனா மற்ற விஷயத்தில் மயக்கம் இருக்கிறதுனால, மற்ற விஷயங்களில் போய் ஈடுபடுறதுனால, மற்ற விஷயங்களை வசதியாக நினைக்கிறதுனால. இதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றை பிடி உறுதியாக பிடி. அதுக்கப்புறம் நான் பகவானே நேரில் வந்து டே இந்த வழியை விட்டு நீ அந்த வழி வாடான்னு சொன்னோட போகாத. பகவானே வந்து நேரில் சொன்னாலும் இல்லைடா நீ ராமர் வழி கிருஷ்ணனே வந்து என் வழிக்கு வாடா, நீ ஒன்று நான் மோட்சத்தை அழைச்சிட்டு போகிறேன், நீ ராமர் வழியை விட்டுட்டா அப்படின்னு சொன்னால் போகக்கூடாது. கிருஷ்ணனே வந்து சொன்னாலும் அந்த அளவுக்கு உனக்குள்ள கிருஷ்ணன் வந்து சொல்ல போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு உன் மனசில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் அவ்வளோ விரதமாக திருடமாக உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும். அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பலன் இருக்குது. அப்படின்னா நான் இப்படி தான்ப்பா. அப்போ நீ என்ன பண்ணணும், நீ வணங்குற தெய்வம் உன்னுடைய பக்தியை பார்த்து, நீ ஸ்திரமாக இருக்கிறத பார்த்து, அந்த குருநாதரோ இல்லை அந்த குரு உபாசனை பண்ணுற அந்த தெய்வமோ, அந்த தெய்வம் என்ன பண்ணணும், உன்னை பார்த்து இவ்வளோ சக்தியாக இவன் கரெக்டாக இந்த வழியில் உண்மையாக இருக்கிறான், இந்த வழியில் அவன் உண்மையாக இருக்கிறான், இதில் மயங்கலை. அப்போ உண்மை தான் முக்கியம், சத்தியமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். இப்போ நம்ம எந்த வழியில் போனால், அது இஸ்கானந்தம் இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், எந்த வழியில் போனாலும் அதில் சத்தியமாக உண்மையாக இருக்கணும். அது உண்மையாக இல்லைன்றதுக்கு அடையாளம்னா நீ வேறு விஷயத்தில் மயங்குறியே, அப்படி உண்மையாக இல்லையே, நீ ஒரு விஷயத்தில் உண்மையாக இல்லையே, நீ தான் டைவர்ட் ஆகுறே, நீ உன் குரங்கு மனசு தாவுதே. அதான் சொல்ல, இந்த மனசை வந்து என்னென்னா தொடப்பட்டில் போட்டு அடிக்கணும், அந்த மனசை செருப்பால் அடிக்கணும். மயங்குது, ஏன் மயங்குற நீ, அதில் தாவற இதில் தாவற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு அடிக்கணுமா. அப்படின்னா அதில் மயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை அடிக்கணும். அது மாதிரி என்னெல்லாம் வரக்கூடாது, போ தூரம் அப்படின்னு சொல்லி அந்த மனசை உதாசீனப்படுத்தணும். உதாசீனப்படுத்த ஒரு நாள் மனசு அடங்கிடும். மனசு நீ சொல்கிற வச்சு கேட்கும், அப்போ புத்தி சொல்கிற வச்சு கேட்கும், கரெக்டான ஒரு வழியில் போகும். அதுக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம நம்ம போகிற வழியில் நம்ம போகிற வழி குறைச்சலோ அப்படின்ற சந்தேகம் வந்துட்டால் கூட போச்சு. நம்ம போகிற வழி அதெல்லாம் வசத்தின்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம போகிற வழியில் ஏதோ தப்போ அப்படின்ற டவுட் வந்துட்டால் கூட நம்ம வீடு செஞ்சிடுவோம். அந்த டவுட் வந்தால் கூட பக்தியிலேருந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதை. எப்படி சொன்னேன், ஒரு ஆழம் விதை லைட்டாக தான் வரும், சின்னதாக தான் வரும், ஆனால் அது என்ன பண்ணும், செவுத்தையே பொழந்துடும், வீட்டையே பொழந்துடும். ஜாக்கிரதை. சின்ன ஒரு ஆசை. பரசுராமருடைய தாய் ரேணுகா தேவி, ஜமதக்னி முனிவர் யார், சிவபெருமானே, சிவனுடைய அம்சம். அப்படிப்பட்ட ஜமதக்னி முனிவரை விட சிறந்த தபஸ்வி யாருன்னா, எவனோ ஒரு கந்தர்வராஜன் ஆகாசத்தில் போனான்னா அவன் மேலே ஆசைப்படலை, அவன் எவ்வளோ அழகாக இருக்கிறான் பாருன்னு ரசித்தா கொஞ்சம். அப்போ மனசுனால் அந்த விபச்சாரம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு வருது ஸ்லோகத்தில். அப்போ மனசுனால் அந்த அவன் அழகாக இருக்கான்னு இன்னொரு ஆள் அவன் அழகாக இருக்கிறான்னு நினச்ச மாற்றத்தினாலே இவள் என்ன பண்ணான்னா மண்ணை குவிச்சால்னா அந்த மண் வந்து பானையாக மாறிடுமா. ரேணுகாதேவி, அந்த ரேணுகாதேவி மண்ணை குவிச்சா பானையாக மாறிடும். அவள் அப்படிப்பட்ட மகாபதிவிரதை, ஜமதக்னி முனிவருடைய பத்தினி ரேணுகாதேவி. இன்னும் கூட ரேணுகா சமாரன் ஒரு கூத்துலாம் கூட வைப்பாங்க. ரேணுகா சமாரன் ஒரு கூத்து வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது மசாலா எல்லாம் பண்ணுவாங்க. சரி, அது இருக்கட்டும். அப்போ அந்த ரேணுகாதேவி வந்து என்னென்னா, அந்த மண்ணை குவிச்சாலே உடனே அது, ஏன்னா அவ்வளோ பதிவிரதை, கணவனை தவிர அந்நிய புருஷனை மனசால் கூட நினைக்காதவள் அவள். அப்படியேப்பட்ட மகாபதிவிரதை சாதனம். அது மாதிரி பெண்கள் இன்றைக்கி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது வந்து, இந்த காலத்தில் வந்து எல்லாரோடும் ஆண் பெண் அதெல்லாம் பேதம் இல்லாமல் எல்லாம் தோல்மல் கைப்பட்டுன்னு பேசுகிறாங்க, பழகிறாங்க, கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றாங்க, எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்றாங்க, எங்கள் உறவினர்கள் தான், எங்கள் கசின் தான் அப்படின்றாங்க, எல்லாமே சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் மனசளவில் கூட, கண்ணால் கூட உன்னத்தில் ஏறி இறங்கி அவன் அழகாக இருக்கிறான்னு கூட பார்க்க மாட்டாங்களாம். அப்படி இருக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அழகாக இருக்க கூட பார்க்காத பெண் அது மாதிரி இன்றைக்கி அது மாதிரி யாருன்னா காட்ட முடியுமானா காட்ட முடியாது. அப்படின்னா ரசிக்காமல் இருப்பாங்களா? ஒரு ஆடம் அழகாக இருக்கான்னு ரசிக்காம, அதெல்லாம் சுலபமாக இன்றைக்கி சகஜமாக நடக்குது. அதெல்லாம் அது மாதிரி இருக்க முடியாது. ஆனால் ரேணுகா தேவி அம்மா அப்படிப்பட்ட பதிவிரதையாக இருக்கும். மனசால் கூட இன்னொருத்தனை நினச்சி கூட பார்க்காதவங்க. அப்படி ஜமதக்னி முனிவரத்தில் அப்படி ஒரு பதிவிரதையாக இருந்தாங்க. அப்படி சக்தியாக இருந்தவங்க கொஞ்சம் அந்த கந்தர்வன் ஆகாசத்தில் போகும்போது அவன் அழகாக இருக்கிறானே பார்த்ததுனால உடனே அவன் மனசில் அந்த அழகாக இருக்கிறானே அவனுடைய ரூபமானது மனசில் பதிஞ்சு போச்சு. அதுதான் உடனே மண்ணை குவிச்சா மண் வந்து பானையாக மாறல, அது மண்ணாகவே தான் இருக்குது. அப்படின்னா உன் பதிவிரதாதமும் மண்ணாக போச்சு.
அப்படின்னு ஆகிப்போச்சு. உடனே என்ன பண்ணார், இதை ஞான திருஷ்டியில் தெரிஞ்ச ஞான திருஷ்டி சக்தி உடையவராகிய ஜமதக்னி முனிவர் தெரிஞ்ச உடனே அவருடைய சிரசு சேதனம் பண்ணார். அப்போ வதம் பண்ணப்பட்டால், ஆனால் மறுபடியும் அவள் தலையானது ஒட்ட வைக்கப்பட்டது. எனக்கு அது மறுபடியும் அது பரசுராமர் தான் செய்வனர். அப்புறமா என்ன பண்ணார், என்ன வர வேணும்னு கேட்டார். பரசுராமர் கேட்டார், ஜமதக்னி முனிவர் வந்து பரசுராமர்களை உத்தரவிட்டார். பரசுராமர் ரேணுகாதேவியுடைய பிள்ளை, உன் தாயினுடைய சிரசை கோயில் சொன்னார். சிரசை வெட்டிட்டார். சிரசை வெட்ட உடனே, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, என் பேச்சு கேட்டதுனால, தாயே நீ வதம் பண்ணிட்டியே அப்பா பேச்சு கேட்டு, அதனால் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்ட்டு ஜமதக்னி முனிவர் கேட்டார். என் தாய் சிரசை மறுபடியும் ஒட்ட வைக்கணும், அவள் மறுபடியும் உயிர் பழிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவளுக்கு வந்து நானா தன் பிள்ளை வெட்டின்னு அந்த ஞாபகமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் மட்டும் வெட்டலை, மற்ற சகோதரர்கள்லாம் இருக்காங்க, பரசுராமருடைய சகோதரர்கள். பரசுராமர் பகவானுடைய அவதாரம். அந்த சகோதரர்கள்லாம் கூட என்ன பண்ணாங்க, அப்பா பேச்சு கேட்கல. ஜமதக்னி முனிவர் அந்த சகோதரர்கள் முதல்ல உத்தரவிட்டார், உன் தாய் வந்து இது மாதிரி வந்து ஒரு கந்தராஜன் பார்த்து ஆசைப்பட்டா, அதனால் உடனே அவள் தலையை போய் கொய்து வா அப்படின்னு சொன்னால் அந்த 3 பசங்களை செய்ய மாட்டேன்னே. அப்போ உங்கள் சகோதரருடைய தலைகளோடு சேர்ந்து அவளுடைய தலைகளை உன் தாயுடைய தலையும் கொண்டு வா அப்படின்னு ஜமதக்னி முனிவர் பரசுராமருக்கு உத்தரவிட்டார். அதே மாதிரி சகோதரர்களையும் வதம் பண்ணிட்டார், தாயும் வதம் பண்ணிட்டார். அப்போ என்னென்னா, என்ன வர வேணும்னு கேட்டோன்னே, அப்போ என் சகோதரர்கள் உயிரும் பழிக்க வைக்கணும், தாயுடைய உயிரும் பழிக்க வைக்கணும். ஆனால் அவள் தலை ஒட்ட வைக்கப்பட்ட பிறகும் அவர்கள் வந்து நான் தான் கொன்னேன், நான் தான் அந்த இப்போ பரசுவால் வதம் பண்ணப்பட்ட ஞாபகம் அவங்களுக்குள்ளே வரக்கூடாது. அந்த கோடாலியால் நான் வதம் பண்ண இல்லையா, நான் வதம் பண்ணுன்ற ஞாபகம் அவங்களுக்கு வரக்கூடாது, அந்த நினைவு இருக்கக்கூடாது. அப்படி வரமா வேணும்னு கேட்டார். சபாஷ். ஏன்னா பரசுராமன் என்னை வதம் பண்ணானே, தாயை என்னையே வதம் பண்ணிட்டானே அப்படின்னு அப்போ எங்களை எப்படி பயந்து பழகுவாங்க அம்மா, அப்போ சகோதரனும் பயந்து பழகுவாங்க அந்த நினைவு இருக்கிற வரைக்கும். அதனால் அந்த நினைவு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வரமா கேட்டுட்டார் பரசுராமர். நல்ல அருமையான வரம் கேட்டார். ஜமதக்னி முனிவரும் அந்த சக்தி உடையவர், சாபம் கொடுக்கறதுக்கும் சக்தி உடையவர், அனுகிரகம் பண்ணுறதுக்கும் சக்தி உடையவர். அப்படியே ததாஸ்துன்ட்டு அனுகிரகம் பண்ணிட்டார். பண்ண உடனே அதே மாதிரி அவர்கள் வந்து தண்ணி தெளித்து அவங்க தலையை ஒட்ட வச்சு எல்லாரையும் சகோதரர்களையும் தன் தாயும் உயிர் பழிக்க வச்சுட்டார் பரசுராமர். அவங்க 2 பேரும் எல்லாம் உயிர் பழிச்சிட்டாங்க. ஆனால் பழைய விஷயங்கள்லாம் மறந்து போச்சு. தன்னை வெட்டினது, கந்தராஜனை பார்த்தது எல்லாம் மறந்து போயிட்டு அப்போ கணவனுக்கு மறுபடியும் பணிவிடை செய்கிறார். அப்போது அந்த மரணம் அடைஞ்சு மறுபடியும் படுறதுனால அவளுக்கு அந்த தோஷம் நீங்கி போச்சு. அந்த கந்தரனை பார்த்த அந்த பதிவிரத தர்மத்துக்கு குறைவு ஏற்படுது இல்லையா, அந்த தோஷம் நீங்கி போச்சு. நீங்கி வந்தாலும் இப்போ என்னென்னா மறுபடியும் உயிர் பழிச்சதுனால இப்போ புது வாழ்வு அவளுக்கு. புது வாழ்வுனா இப்போ மகா பதிவிரதையாக ஜமதக்னி முனிவருக்கு சேவை செய்கிறாள் ரேணுகாதேவி. இது சரித்திரம், இதில் பார்க்குறோம். அது மாதிரி கொஞ்சம் மனசு நம்மளுக்கு, நம்ம ஒரு குரு வழியில் போகிறோம், அதில் கொஞ்சம் மனசு நமக்கு டைவர்ட் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு பெரிய வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் இந்த கதையை சொன்னது. அதனால் நம்ம ஒரு குரு வழியில் போகிறோம், அதில் ஸ்ரத்தையாக, அதில் முழு மூச்சாக கடைசி வரைக்கும் யார் என்பதை குறை சொன்னாலும், நம்ம உறவினர்களே தடுத்தாலும் அதில் போகக்கூடாது. இதெல்லாம் அப்படி இடையூறு பண்ணாலும் நான் அதெல்லாம் அவங்க பேச்செல்லாம் கேட்காம அவங்கள தூக்கி போட்டு நான் இந்த வழியில் தான் போவேன், இந்த குரு வழியில் தான் நான் போவேன், இந்த பக்தியில் நான் ஸ்திரமாக இருப்பேன் அப்படின்னு உறவினர்களே தடுத்தா கூட, நம்மளுக்கு உயிருக்கு உயிரானவர்களாக இருந்தால் கூட தடுத்தா கூட, அதான் பிதான சசியாத் மாதான சசியாத்னு பாகவதர் சொல்லியிருக்கு. அவர்கள் பிதா இல்லை, மாதா இல்லை, அவங்க தாயே ஆனாலும் தாய் கிடையாது. பகவானுக்கு எதிரியாக இருக்கிறாங்க, பகவத் ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க, உறவினர் தடுத்தா கூட அதுலேருந்து நம்ம டிவியேட்டே ஆகக்கூடாது. அதில் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுலேயுமே இந்த மயங்கர மனசு இருக்கக்கூடாது. 2வது ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சாவே நம்மளுக்கு ஆபத்து. இது நம்ம இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறதுக்கு காரணம், இப்போ நான் எனக்காக மட்டும் இதை நான் சொல்லலை, எனக்காகவும் சொல்லிடுறேன். ஆனால் வந்து நிறைய பேர் குரு வழியில் போகிறன்ற பேரே தவிர பல வழியில் போகிறாங்க. ஒரே குரு வழியில் போகிறேன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்கள பார்க்குறேன் பல வழியில் மயங்குறாங்க. பல பேருடைய சகவாசம், பல பக்தர் வேறு வழியெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்க. நான் கண் கூட பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லான இவங்க போகிற வழி பார்த்தா எப்படியாப்பட்ட வழின்னு எனக்கு நல்லா தெரியும். அவர்கள் வேறு விஷயத்தில் மயங்கி போகிறாங்களே, இவருடைய அறியாமை நம்ம என்னன்னு சொல்கிறது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கட்டும், அது எப்படியாப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான கோயிலாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய இதுதான் இருக்கட்டும், அது பெரிய பெரிய இதெல்லாம் என்ன வேணால் சொல்லட்டும், நான் போகிற அந்த குரு வழி என்னை காப்பாற்றும்.
அதை விட சிறந்தது எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றல திருடமாக உறுதியாக இருந்துட்டான்னு சொன்னால் அவனை அசைக்க ஒரு பக்தர் ஒருத்தர் அவர் வந்து என்னென்னா ஒரு குருவை ஆசிரிச்சவர் தான். அவர் வந்து என்னென்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா தான் போகிறாரு. அவர் முரளிதர சுவாமிஜி, மகாராணி சத்குரு முரளிதர சுவாமிஜியுடைய சிஷ்யர் தான் அவர். அவர்கள் வந்து என்னென்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாமத்தை சொல்லின்னு இருக்காங்க, அந்த கீர்த்தனை பண்ணியிருக்காங்க, நல்ல திடமான பக்தியில் இருக்காங்க. அந்த குரு வழியை விட்டு அந்நியமாக போக மாட்டாங்க. அவர் கூட இருக்கிறவங்க சில பேர் வந்து அவர் சிறந்த நல்ல அந்த குரு உண்மையான சிஷ்யர் அவர். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவர் கூட இருக்கிறவங்களாம் பார்த்தா அந்த சிஷ்யர், அவர் முரளிதர சுவாமியுடைய சிஷ்யர் தான் அவர் வந்து நல்லா தெரியும் நம்மளுக்கு. அவர் கூட இருக்கிறவங்களாம் வந்து என்னென்னா எல்லாமே பார்த்தா இஸ்கான் கோயிலுக்கு போயிருக்காங்க, மற்ற கோயிலுக்கெலாம் போயிருக்காங்க, விட்டல் தாஸ் மகாராஜ் வேறு இதுக்கெலாம் போயிருக்காங்க. அவர் கூட இருக்கிறவங்க சில பேர்லாம் அவங்களாம் போயிட்டு வந்து இங்கே கீர்த்தனை பண்ணும்போது அவர்களே சொல்கிறாங்க, இது மாதிரி நான் அங்கெல்லாம் போனால் நல்லா இருந்தது. ஆமாம்மா நல்லாயிருக்கும். இவர் என்கரேஜ் பண்ணுறாரு, ஆமாம் நல்லாயிருக்கும், இஸ்கான் கோயில் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ அந்த கோயில் நல்லாயிருக்கும், இந்த கோயில் நல்லாயிருக்கும். ஆமாம் அங்கே போனீங்களா, அங்கே கீர்த்தனைலாம் சூப்பராக இருக்கும், ஆமாம் நல்லாயிருக்கும், நல்லது தான் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாரு. ஆனால் இவர் அந்த கோயிலுக்கே போனது கிடையாது, அந்த இஸ்கான் கோயிலுக்கு போனது கிடையாது. வேறு விட்டல் மகாராஜ் வேறு மகாராஜுக்கு இது கீர்த்தனை பண்ணுறது அது பண்ணது அதெல்லாம் இவர் போனதே கிடையாது. ஒரே ஒரு வழி என்னென்னா, மகாராணி சத்குரு முரளிதர சுவாமிஜியினுடைய சிஷ்யர் இவர் இதை தவிர, இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணரை தவிர வேறு நாமத்துக்கும் போனது கிடையாது, வேறு கோயிலுக்கும் போனது கிடையாது. அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அவருக்கு. அது ஆஹா சூப்பராக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்குது, அருமையான கோயில், அப்படி இருக்குது, இப்படி கட்டியிருக்காங்க, அப்படியே சூப்பராக இருக்குது, அது எத்தனையோ ஏக்கர் வளர்ச்சி போட்டிருக்காங்க, அது சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா வந்து அதெல்லாம் நான் இதெல்லாம் நேரில் பார்க்குறேன். என்ன மாதிரி இருக்குதுமா, அங்கே கிருஷ்ணனை பார்க்குறோமே அவ்வளோ அழகாக இருக்கார் கிருஷ்ணர், அங்கே ஜெகநாதர் சூப்பராக இருக்கார், அந்த சைதன்ய மகாபுரம் சூப்பராக இருக்குது பார்க்கணுமே அப்படின்னு. அப்படியா, ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் போகிறாங்க, நீங்கள் போயிருக்கீங்களே, இல்லை நான் போனதில்லை. இல்லை போவீங்களே, இல்லை வேணாம். ஏன் வேணாம், ஏன்பா வேணாம், அவரும் பகவான் தானேப்பா, அவரும் பகவான் தானே. எனக்கு பகவான் வந்து என் குருநாதர் முரளிதர சுவாமிஜி தான் எனக்கு பகவான். அப்படி இப்படி யாருன்னா சொல்லுவாங்களா? என்ன சொல்கிறாரு? மகாராணி சத்குரு முரளிதர சுவாமிஜி இருக்கார் இல்லையா, என் குரு, அவர் தான் எனக்கு பகவான். அவர் எங்கே அழிச்சும் போகிறாரோ அங்கே போகிறேன். புரியுதா? அவர் கை காட்டலைன்னா நான் போக மாட்டேன். அவர் சொல்லலை, அவர் பர்மிஷன் கொடுக்கலைன்னா எங்கேயுமே நான் போக மாட்டேன். எனக்கு அது இஸ்கான் வசதி தான், பெரிய கோயில், பிரம்மாண்டமான அழகாக இருக்குது, நல்ல பூஜைகள் ஆராதனை நல்லா சூப்பராக பண்ணுறாங்க, நல்லா பிரசாதம்லாம் ஃப்ரீயாக எல்லோரும் கொடுக்குறாங்க, எல்லாம் சூப்பர், ஓகே இருக்கட்டும். சரி, அப்போ நீ ஏன் போகல அப்படின்னா, என் குருநாதர் பர்மிஷன் கொடுக்கலையே. என் குருநாதர் சொன்னால் நான் செய்வேன், என் குருநாதர் சொல்லலைன்னா நான் செய்ய மாட்டேன். ஒரு தடவை சொன்னேன், பாகவதம் ஏன் படிக்கலை, நீ பாகவதம் புஸ்தகம் வச்சுருக்கேன்னு. என் குருநாதர் உத்தரவில்லை. குருநாதர் நாமா தான் சொல்லியிருக்கார், நான் ராமா சொல்லின்னு இருக்கேன், நான் அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நான் சொல்கிறது இப்போ உதாரணம், ஒருத்தர் உதாரணமாக சொல்கிறேன். இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அது மாதிரி சின்சியராக வேறு தெய்வத்தையோ வேறு குருமாரையோ வேறு ஒரு குரு வழியோ அந்த பக்கம் இப்போ எட்டி பார்க்குறதுன்றது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த மயங்கிற புத்தி அவங்களுக்கு கிடையாது. வேறு எதனா போனால் கூட அங்கே தெரியாமல் எப்பாவது போயிருந்தால் கூட அவங்க பாட்டுக்கு அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துனேன், அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துன்னே இருப்பாங்க. எங்கேயாவது தெரியாமல் அந்த பக்கம் போக வேண்டியிருந்தா அவங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போய் அது ஒரு மரியாதை கொடுக்கணும், அது மரியாதை கொடுத்து போயினே இருப்பாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அப்போது அந்த ஒரு தீவிரமான அந்த ஒரு வழியில் போகிறோன்னா அவங்க யாரெல்லாம் கை காட்டுறாங்களோ அவங்களாம் பக்தர்லாம் மாறிடுவாங்க, அவங்களாம் ஆன்மீகத்தை திருப்ப முடியும். அவங்களுக்கு அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன், என் அபிப்பிராயம் கிடையாது, மகான்கள் காட்டின வழி. நான் என்ன பெரிய இதுவா? என் அபிப்பிராயம் ஒன்றுமே கிடையாது. மகான்கள் காட்டின வழி, பகவத்கீதை சொன்ன வழி, மாம் ஏகம் சரணம் பிரச்சனை, அது குரு வழியாக இருந்தாலும் சரி, பகவானை படிக்கிறதுனாலும் சரி, ஒரே வழியில் போகிறது தான் பெஸ்ட்டு. இது என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறது மகா தப்பு. இது என்னுடைய ஒப்பீனியன் இல்லை, மகான்களுடைய ஒப்பீனியன். மகான்கள் சொல்லியிருக்காங்க ஒரே வழியில். அதில் நீ பக்குவம் அடையலைனா கூட பரவாயில்ல, நீ போகிற வழியில்
சரியாக நாமா சாண்டிங் சரியாக பண்ணுறதில்ல, இது பண்ணல, ஆனால் வேறு ஒன்று நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இதுதான் எனக்கு கதி அப்படின்னு அதை நீ சரியாக ஃபாலோ முழுமையாக அந்த சாதனத்தை நீ ஃபுல்ஃபில் பண்ண முடியல, பரவாயில்ல. ஆனால் ஏதோ ஏனத்தானவாது பண்ணிக்கிட்டு அந்த ஒன்றுத்தில் இருக்கிற பற்றியா, அதுதான் உன்னை காப்பாற்றும். நீ அதில் குறையா நீ அதில் குறையுடையவனாக, அதான் நான் எப்படி சொல்கிறது, சொல்பமப்பியஸ்ய திராயது அப்படி ஸ்லோகத்தோடு சொன்னால் தான் நல்லா புரியும். அந்த ஒரே தர்மத்தில் இருக்க இல்லையா, ஒரே குரு வழியில் போடல, அதில் வந்து நீ சொல்பம் கொஞ்சமாக கடைப்பிடிச்சாலும், அதில் தப்பு தவறமாக கடைப்பிடிச்சாலும் அதுலேயே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுதான் உன்னை வந்து பெரிய பலனை உன்னை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும். பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய வழி அதுதான். அதில் தடுக்கி விழுந்தாலும் சரி, அதில் இடையில் விழுந்தாலும், அதில் உனக்கு துன்பங்களே ஏற்பட்டாலும் சரி, அதில் நீ மரணமே அடைஞ்சாலும் சரி, அந்த ஒரு வழியில் அந்த ஒரு வழியை விட்டு நீங்க வேறு எதுலையும் நீ போகாமல் அதில் ஸ்திரமாக இருந்துட்டு சொன்னால் அது பெரிய பலனை கொடுத்துரும். நான் என்ன சொல்கிறேன், அதை தடுக்க விழுந்தாலும், அதை இடறி விழுந்தாலும், அதில் வந்து நீ வந்து அதில் உனக்கு துன்பம் ஏற்பட்டாலும், அல்ல உனக்கு அதில் மரணமே ஏற்பட்டாலும், அந்த ஒரே வழியில் அந்த ஒரு வழியை விட்டு வேறு எதுலேயும் நீ போகாமல் அதுதான் பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிருந்தனா அது உனக்கு மோட்சத்துக்கு அழைச்சும் போகும். அப்போது பிரத்யவாயன்னு வித்தியது, அது சொல்பம் அப்பியாசம் திராயதே மகோதோபயாத், உனக்கு பெரிய மரண பயத்திலிருந்து உன்னை விடுவிச்சிடும், மோட்சத்துக்கு அழைச்சும் போயிடும். நீ குறையுள்ளனாவே இரு, பரவாயில்ல, ஆனால் அந்த ஒன்றை விட்டு வெளியே போகாத. அந்த குருவே கதின்னு இரு. அந்த 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 நாமமே கதின்னு இருக்குது. அந்த நாமத்தோடு வேறு நாமத்தை கூப்பிட்றாங்க, இதில் தான் சரியாக கடைப்பிடிக்கலையே, வாடா நீ இதெல்லாம் வந்து பற்றி இப்படி தான் முன்னேற்றம் அடையாமல் இருப்பேன். நீ எங்கள் கையில் வந்துட்டேன்னா நீ பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிடுவேன், நீ பெருசாகிடுவேன், நீ சூப்பராகிடுவேன், நீ பெருசாகிடுவேன், எப்படி நான் நீ பெரிய நீ லாபம்லாம் அடைஞ்சிடுவேன். இங்கே வந்து பாரு எப்படி இருக்காங்க, எல்லாம் கார் பாங்களே, இப்போ எல்லாம் வந்து நடந்து வந்தவங்களாம் இப்போ காரில் போகிறாங்க பாருங்கள், இஸ்கான் கோயில் வந்து நல்லா பெரிய பணக்காராயிட்டாங்க பாருங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை மயக்கினாங்கன்னா நீ போகக்கூடாது. எனக்கு கார் பங்களா வேணாம், எனக்கு என் குருநாதன் தான் வேணும் அப்படின்னு ஸ்திரமாக இருக்கணும். அதே மாதிரி இஸ்கான் வழியில் போகிறவங்க வேறு ஏதாவது இதை விட அங்கே வந்துன்னா நீங்கள் நல்லா இருந்துருக்கலாம், சூப்பராக இருக்கும், இதெல்லாம் பற்றி எவ்வளோ கஷ்டம் வருது பற்றியா, நிறைய சோதனைகள் வருது அப்படின்னு இன்னொருத்தருக்கு சொன்னாலும் அந்த இஸ்கான் வழி விட்டு அவங்க போகக்கூடாது. இஸ்கான் இருக்கலாம், அதில் வந்து போகக்கூடாது. அதே மாதிரி முரளிதர சாமி வழியில் போகிறாங்கன்னா அவங்க இஸ்கான் ஆஹா ஓஹோன்னு அப்படின்னு சொன்னாங்க, அதில் மயங்கி அதில் போகக்கூடாது. சத்தியமாக சொல்ல போகக்கூடவே கூடாது. நான் ஒரு வழியில் கரெக்டாக போயின்னு இருக்கேன், இந்த வழியை கெடுக்கிறதுக்கு 1008 டிஸ்டர்பன்ஸ் வரும், 1008 உன்னை மயக்கிறதுக்கு 1008 விஷயம், 1008 பளபளப்பு வரும். தயவு செய்து அந்த ஒரு விஷயத்தை விட்டு டைவெர்ட் ஆகாதீங்கன்னு ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா அது போலலாம் போய் நான் சின்ன பின்னமாயிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அவமானம் தான் பட்டிருக்கேன். ஒழுங்காக ஒரு இடத்துல இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதை விட அது வசதியோ அப்படின்னு போயினான்னா அந்த ஒரு இடத்த விட்டுட்டு போய் அந்த இடத்துல அதிகமான துன்பங்கள் தான் அனுபவிச்சேனே தவிர பெரிய லாபம் கிடைக்கல. லாபம் கிடைக்கணும்னு போய் எதிர்பார்த்து துன்பம் தான் அனுபவித்தேன். இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஆரம்பத்துலேயே. இதுதான் சாஸ்திரமாக சொல்கிறது, மகான்களே தான் சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி போகிறேன், ஒரே வழியில் இரு அப்படின்னா அதுவே உனக்கு பாசிபிள் ஆகிடும். அதுவே பழக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா அப்பியாசேன வைராக்கியன, அதுலேயே உனக்கு வைராக்கியம் உண்டாயிடும். அப்பியாசத்தினால்தான் ஒன்றத்தில் உறுதியாக நிலைக்க முடியும், மனசு ஒருமுகப்படுத்த முடியும். அப்பியாசம் அதுலேயே பயிற்சி பண்ணு. பலனை எதிர்பார்க்காத, நீ பார்த்து பயிற்சி பண்ணினே இரு. பலனை எதிர்பார்த்தா என்ன பயிற்சி பண்ணி என்ன பலன் கிடைச்சது, ஒன்றுமே இல்லை. அது அந்த வழியாக போயிருக்கலாம், அங்கேயே தான் சொல்கிறாங்க அதெல்லாம் நல்ல இடமா சூப்பராக, அங்கே நல்லா அவங்களாம் பாரு எப்படி இருக்காங்க, நான் இதில் ஏன் தான் வந்தோன்னு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நினச்சிட்டேன்னா போச்சு. அந்த நினைப்பே வரக்கூடாதுன்றேன். நம்ம தேர்ந்தெடுத்த வெற்றி தப்போ அப்படின்ற நினைவு வந்தால் கூட நம்ம பக்தியில் வீழ்ச்சி அடைஞ்சிடுவோம். ஜாக்கிரதை. நம்ம குரு பக்திக்கு ஒரு மாற்று குறைச்சல் தான் அது. அப்போ பக்திக்கு ஒரு மாற்று குறைச்சல் தான். நீ வணங்குற தெய்வம் என்னைக்கு உனக்கு பெருசாக தோணுதோ, அது கிருஷ்ணனோ ராமனோ அவ்வளோ ஸ்திரமாக இருக்குதோ, இல்லை நாராயணனோ, அதில் நீ அப்படியே பாசிபிள் ஆனான்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய தபஸ் மிளிரும் உனக்குள்ளே. அது உன்னை பார்த்து ஆட்டோமேட்டிக் 10 பேர் வருவாங்க, உன்னை பார்த்து ஆட்டோமேட்டிக் உங்களுக்குள்ளே ஒரு தபஸ் மிளிரும். அந்த தபஸ் சக்தினால் நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவங்களாம் பக்தரில் ஆக முடியும். அது நல்லா இருக்குப்பா. ஏன் அந்த இதில் இப்போ நான் இந்த வழியை விடலை, இப்போ நான் இந்த வழியை விட்டுட்டேன், இந்த வழியை விட்டுட்டு வரல, ஆனால் இந்த வழியில் இருந்துக்குன்னே அதில் மயங்குது. கணவனுக்கு தான் பணிவிடை பண்ணுறதுக்கு தான் அவள் போய் என்ன பண்ணால் குளத்தங்கரைக்கு போனான் ரேணுகாதேவி, ஆனால் கந்தர்வனை பார்த்து மயங்குது மனசு. அது மாதிரி கந்தர்வனை பார்த்து மயங்கிருந்தாலும் என்னாச்சு, மரணமே ஏற்படுத்த, அதனால தண்டனைக்கு உள்ளாயிருக்கு. அது மாதிரி நம்ம ஒரு வழியில் போயின்னு இருக்கும்போது
அது நல்லா இருக்கே அப்படின்னு மயங்குது இல்லை. நான் ஒன்றும் இப்போ கணவனை விட்டு அவனை ஜமதக்னி முனிவரை விட்டு கந்தர்வனோட போயிடல. ஜமதக்னி முனிவரோடு தான், ஜமதக்னி முனிவருக்கு தான் கணவன் வாக்குப்பட்டிருக்கா. ஆனால் மனசு அங்கே மயங்குது. எப்படி அந்த ரேணுகா தேவி அந்த அம்மா. அப்போது ஜமதக்னி முனிவருக்கு வாக்குப்பட்ட ஜமதக்னி முனிவருக்கு தானே மயங்கணும். அவருடைய தபசுன்னா, அவருடைய இதுன்னா, அவருடைய பிரபாவத்தை பற்றி தான் நீ புகழ்ந்து பேசணும். அவர் சிவபெருமனுக்கு அடுத்தபடி அவர் அப்படிப்பட்ட தபஸ்வி, அப்படிப்பட்ட சாப அனுக்கிரகம் பெற்றக்கூடிய சிறந்த தபஸ்வி, சாப அனுக்கிரகம் வல்லமை உடையவர் அப்படின்னு அவருடைய புகழை தான் நீ பாடணும். அவரை பற்றி தானே, அவரே தான் மனசில் தியானம் பண்ணிருக்கணும். நீ எப்படி அந்த கந்தரவனை பார்த்து மயங்கலாம்? கந்தரவனா அற்பமானது. கந்தரவனே கந்தரவ பதவியிலிருந்து கீழே இறக்கக்கூடிய சக்தி உடையவர் ஜமதக்னி உடையவர், அப்படிப்பட்ட தபஸ்வி. அதனால் உயர்ந்த விஷயத்தில் நம்ம இருந்து கூட தாழ்ந்த விஷயத்தில் போய் ஒரு இச்சை உண்டாது பற்றியா? அந்த இச்சையை போக்கக்கூடியது ராமாயணம். ராமாயணம் பாராயணம் பண்ண, அதாவது இப்போ நான் ராமாயணம் பாராயணம் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல. ராமாயணம் பாராயணம் பண்ணுறவங்களுக்கு அது மாதிரி ஆசைகள்லாம், அது பயங்கர புத்தியானது போயிடும் நமக்குள்ளே. அதுக்காக சொல்ல வரேன். அதே சமயத்தில் அதுக்காக ராமாயணம் பாராயணம் எடுத்துக்கணுமா அது பண்ணலாம் அப்படி கிடையாது. உங்கள் குரு யார் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அந்த குரு வழியில் தான் போகணும். அந்த குரு வழியை விட்டு வேறு வழியில் போகக்கூடாது, மயங்கக்கூடாது மனசு. அப்படி ஒரு ஸ்திரமாக இருந்துட்டோம்னா சத்தியமாக நம்ம போகிற வழியே வெற்றியை தேடி கொடுத்துரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம எதுக்காக இதெல்லாம் வலியுறுத்தி சொன்னால், இது மாதிரி இப்போ செதறடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மனசு நான் குரங்கு மனசு தானே, அப்படி எப்படியும் தாவக்கூட மனசு தானே. செதறடைஞ்ச மேகம் போல் காற்று எப்படிலாம் ஆகிட்டு போதோ அப்படிலாம் மேகம் செதறடைஞ்சு போச்சு. அந்த மேகம் ஒன்றா கூடினா தானே அப்படியே நல்ல அப்படியே குளிர்ச்சியான ஒரு மேகமானது மழை பொழியும். அந்த மேகம் செதறடைஞ்சு போச்சுன்னா அது எங்கே மழை பொழியும்? இப்போ செதறடைஞ்ச மேகமாக இருக்கக்கூடாது, கூடிய மேகம் தான் நல்ல மழையை கொடுக்கும். அமிர்தத்தை வர்ஷிக்கும். அது மாதிரி அமிர்தன்றது அமிர்தம் போல் அந்த மழையை வர்ஷிக்கும். அது மாதிரி மனசு ஒருமுகப்பட்ட மனசில் தான் அமிர்தமாகிய மோட்ச அமிர்தம் நமக்குள்ளே சித்திக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதனால் மகான்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வழியில் தயவுசெய்து 1000 வழியில் போகாதீங்க, ஒரே வழியில் போங்க. அந்த ஒரு வழியை கடைசி வரைக்கும் மாற்றாதீங்க. இதைத்தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நான் இதை உபதேசம் பண்ணுறதா நினைக்கக்கூடாது. நான் பகவானே குருவாக அடைஞ்சு அடியேன் தெரிஞ்சுக்கின ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது ஏற்கனவே மகான்கள் சொன்ன விஷயந்தான் அப்படியே காப்பி அடிச்சு சொல்கிறேன், அவ்வளோதான். மகான்கள் இதெல்லாம் நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. எல்லாம் மகான்கள் சொன்ன விஷயந்தான். ஒருமுகப்பட்டு ஒரே விஷயத்தில் ஈடுபடுன்னு சொன்னேன். அதே விஷயத்தை தான் இப்போ நான் அப்படியே சொல்கிறேனே தவிர இது என்னுடைய ஒப்பீனியனோ வேறு எதுவுமே கிடையாது. மகான்கள் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதனால் எல்லாருமே எந்த வழியில் போகிறீங்களோ அந்த வழியை விட்டு தயவுசெய்து பாதையை மாற்றாதீங்க. அந்த வழியில் ஸ்திரமாக போங்க, மயங்காதீங்க. எல்லாம் வசத்தின்னு நினைக்காதீங்க. நீங்கள் போகிற வழி தான் வசதி, அதுதான் உயர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் போங்க. மற்றது வசதியாக இருந்தால் அது உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எது வசதின்னா உங்கள் குருநாதர், உங்கள் போகிற வழி அதுதான் வசதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து மாற்றாதீங்க. இப்போ எனக்கு இப்போ நான் அதனால் மாறினதால் இப்போ நான் அதை பட்டம் பாருங்கள். இப்போ என்னென்னா இஸ்கான் வசதி தான் ரொம்ப தெய்வீக விஷயத்தில். ஏன்னா தெய்வீகமாக நல்ல ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லணும். அதுவே என்னென்னா நிறைய சொல்ல நம்மளால் தெய்வீக உணர்வு மனசில் க்ளீன் பண்ணிடணும். சேத தர்ப்பணம் மாற்றணும். நல்ல வழியில் போகும், மனசு சுத்தமாகிடும். அப்புறமா என்ன பண்ணணும்னா அதெல்லாம் மயங்கலாமா, இதெல்லாம் மயங்கலாமா, அதில் ஆன்மீக விஷயத்துலேயே மயங்கும். அதுவும் ஒரு நம்ம வீழ்ச்சி. அப்படி மயங்கினா அது ஒரு வீழ்ச்சி. இப்போ நான் சொன்னேன், இப்போ இஸ்கான் வழி நல்ல வழி தான். இப்போ பகவத்கீதை பாகவதம்லாம் இப்போ என்னென்னா எது இருந்தாலும் ராமாயணம் முடிச்சுட்டு நான் வச்சிடணும். ராமாயணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் ஈடுபட்ட உடனே ராமாயணம் என்னாச்சு, இழுத்து போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ராமாயணம் முடிகிற மாதிரியாக போயிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நவாகம் 9 நாளில் முடிப்பேன், அப்படியே முடிப்பேன். ஆனால் சூப்பராக இருக்கும். அதனால் ராமாயணத்தினால் என்ன பலன் கிடைக்குன்னா நம்ம ஆசைகள் நிறைவேறணும். ஆசைகளையே போக்கிடும். இச்சையை போக்கும் ராமாயணம் என்னை பொறுத்த தெரியும். நமக்குள்ளே இருக்கிற நமக்குள்ள ஆசைகள் நிறைவேற்றிட்டு தான் ராமாயணம் படிக்க வருவோம். ஆனால் கடைசியில் ஆசைகளே நமக்குள்ளே இல்லாமல் போயிடும். ராமாயணம் படித்து முடிக்கும் போது பார்த்தா, பாராயணம் பண்ணி முடிக்கும் போது பார்த்தா அந்தளவுக்கு சக்தி உடையது ராமாயணம். சத்தியமான விஷயம். அது அடியேன் கண்ட உண்மை. மகான்களும் மகா பாதகங்கள் அந்த பாதகம், அந்த ஆசை கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இல்லாமல் போயிடும். சகல கல்மஷ நாசனம். அப்படியேப்பட்ட முக்தி காரணமான பக்தி, கிருஷ்ண பக்தி, ராம பக்தி நமக்குள்ளே அந்த ராமாயணம் பாரும்போது அந்த ராம பக்தி நமக்குள்ளே அப்படியே பிரகாசிக்கும். கிருஷ்ண பக்தியும் பிரகாசிக்கும். ஆனால் மயங்கக்கூடாது.
மயங்கிருந்தாலும் என்னென்னா இதை கோட்டை விட்டுருவேன். அதனால் எதையுமே கோட்டை விடக்கூடாது. எல்லாமே வசதி தான், அது நல்லது தான். ஆனால் இதை முடிச்சிடணும். ராமாயணம் முடிச்சுட்டு நீ என்ன பண்ணிக்கிடணும். நான் அப்படி பண்ணியிருக்கலாம், ஆனால் ராமாயணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் போயிடுவேன். இப்போ என்னென்னா அது மயங்கணுமான்னு கேட்டால் ஒரே வழியில் போகலாம். ராமாயணமே கடைசி வரைக்கும் பிடிச்சும் போயிடலாம். அதுக்கே நம்மளுக்கு சிறந்த ராம் பக்தி நம்மளுக்கு கொடுத்துரும். அதுலேயே நம்மளுக்கு நல்லா பிரகாசிக்கும். சரி, ஓகே. அப்போது அந்த ராமாயணம் பாராயணம் பண்ணுறவங்க வாக்காலே நம்ம ராமாயணம் கேட்கும்பொழுது பார்த்தா ராம் பக்தி நம்மளுக்கு வராதவங்களுக்கெல்லாம் ராம் பக்தி வரும். ராமர் யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் ராமர் அப்படியே உறுதியாக பிடிச்சிப்பாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்குள்ள அந்த தபசக்தி உண்டாயிடும் இந்த ராமாயண பாராயணமே. அதனால் அந்த ஒரு வழியில் போகணும். தயவுசெய்து எதுலேயும் மயங்காதீங்க. எல்லாருடைய நன்மைக்காக தான் சொல்கிறேனே தவிர யார் மனசையும் புண்படுத்துறதுக்காகவோ எதுக்காகவும் கிடையாது. நம்ம போகிற வழியே நல்ல வழி. அதை விட சிறந்த வழி உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கணும். அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, நல்ல வழி. ஆனால் பகவத் விஷயமா, கிருஷ்ண பக்தி ராம் பக்தி விஷயமா இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நல்ல வழி தான். அந்த வழியை தயவுசெய்து விட்டுடாமல் அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டு அந்த நாமத்தை தவிர வேறு நாமத்தை மாற்றாமல் கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். மாயையே ஜெயிச்சாச்சு. மாயாம் ஏதாம் தரந்திதே, இல்லைனா மம மாயா துரத்தையா. பகவானுடைய மாயை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். மாய் எப்படி வேணால் விளையாடும். ஆன்மீகவாதிகத்தில் தான் அதிகமாக விளையாடும். மாய்க்கு எதிரான போராட்டம் தான் நம்ம பண்ணுற சாதனைகள்லாம். மாயைக்கு எதிரான போராட்டம் தான். அது பகவானுடைய பலத்திலையும் குரு உபாசனையினாலையும் பகவத் உபாசனையினாலையும் அந்த அஸ்திரங்களால் அவர்கள் உபாசனை பண்ணுற அந்த அஸ்திரங்களால் தான் அந்த மாயை வெட்டி எறியணும். அப்படிப்பட்ட அந்த உபாசனையே ஒரு அஸ்திரமாக வரணும். அந்த அஸ்திரத்தினால்தான் தான் அந்த மாயை வெட்டி எறியணும். அந்த குரு பக்தினாலையும் பகவத் பக்தினாலையும் பலத்தினால்தான் அந்த மாயை மேற்கொள்ள முடியும். வேறு எதனாலையும் முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈடுபடுவோம். ராம 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 ராம. அதனால் ஒரு வழியில் ஒருமுகப்பட்ட மனதோட ஒரே வழியில் போகிறது தான் மிக மிக சிறந்தது. ராம 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 ராம.